ஹாய் காய்ஸ், வணக்கம். ஃபேக் வைஃப், ஐ எம் நாட் யோர்ஸ் டி. ஜின் 2 ஷாட்டில் 1 ஷாட் பார்த்துலாங்களா? அதுக்கு முன்னாடி சின்னதாக ஜின்னோட பயாஸ் கிட்டே நான் சொல்லணும். இது எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுடைய ரெஸ்பான்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணுறேன். இது ஜின்னுக்காகவே நான் ரைட் பண்ண ஒரு ஸ்டோரி லைன். நான் யாருக்கும் நான் தனி அப்படி ப்ரிஃபரன்ஸ் பண்ணி நிறைய எழுதுவேன். பட் ஜின்னுக்குன்னு ஃபஸ்ட் டைம் எழுதியிருக்க ஸ்டோரி லைன் கொஞ்சம் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி கண்டிப்பாக கேட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்டா. மற்ற பயாஸாக இருந்தாலும் கொஞ்சம் கீழே கொஞ்சம் சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் ஜின்னோட எஃப்எஃப் வேணும் ஒரு பொண்ணு ரொம்ப என்ன மென்டல் டார்ச்சர் மாதிரி எனக்கு இருந்துச்சு. அது தயவு செஞ்சு நான் போடுறேன்னு சொன்னால் போடுவேன். எனக்கான டியூரேஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டோரியில் என்னால் கொடுக்க முடியும். போடுறேன்னு சொன்னதுக்கப்புறம் எல்லா கமெண்ட்ஸ் கீழேயும் ஜின்னோட எஃப்எஃப் என்னடா இது? நான் தான் போடுறேன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, எனக்கு டைம் கொடுங்க. இந்த மாதிரி ஆரமோட எஃப்எஃப் வேணும்னு சொல்லி ஒரு பொண்ணு கேட்பா. ஸோ அது மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஒரு மாதிரி எனக்கு எதுவுமே அடுத்தது ஓடவே இல்லை. இன்னும் இந்த பொண்ணு எல்லாத்துலேயும் வந்து இதே கேட்குது. நான் தான் சொல்லிட்டேனே, எதுக்கு இப்படி வந்து அதையே கேட்டுட்ருக்கீங்கன்றப்போ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அது என்னன்னு தெரில, சொல்ல தெரில. அது எல்லா கமெண்ட்ஸ் படிக்கும்போது கூட அந்த கமெண்ட் மட்டும்தான் என் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். நான் ஏதோ போடாத ஏமாத்துற மாதிரி எனக்கு தெரியல. பட் தயவு செஞ்சு ப்ளீஸ், நான் போடுறேன்னு சொல்லுவேன். வேணும்னு சொல்லி தயவு செஞ்சு இந்த மாதிரி கேட்காதீங்க. நான் இப்போ போடுற எஃப்எஃப்க்கு நீங்கள் இப்போ என்ன இது கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. தெரில என்னன்னு சொல்கிறேன்னு தெரில. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. அதனால தான் சரி ஜின்னுக்கு ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்புறமா நான் ரிவெஞ்ச் மேரேஜ் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன்டா. அப்புறம் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கேட்கணும்டா. நிறைய பேர் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட பர்த்டே இன்றைக்கி, என்னோடய கொலிக்குடைய பர்த்டே இன்றைக்கி போட முடியுமா வீடியோ, இந்த ஸ்டோரி லைன் இப்படி அப்படின்னு நிறைய ரெக்வஸ்ட் கொடுத்துட்ருக்கீங்க. நான் எல்லாத்தையுமே மதிக்கிறேன்டா, நான் ரொம்ப மதிக்கிறேன். ஸ்டோரி லைனாக நான் வந்து இப்போ நீங்கள் ஒரு 1 வீக் முன்னாடி, இல்லை 1 வீக் கூட கிடையாடா, 2 வீக்ஸ் முன்னாடி ஸ்டோரி லைன் கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் வீக் போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி என்னால் இப்போது நான் இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனுக்கு வாய்ப்பு இல்லைடா. ஏன்னா அப்போ நான் டெப்த்தாக என்னோடய பர்சனல் லைஃப்குள்ளால் போகணுன்னு இப்போ பிளான் பண்ணல. திடீர்னு ஒரு பிளான் வந்திருக்கு. திடீர்னு ஒரு கமிட்மெண்ட் அப்பா கொடுத்துருக்காரு. ஒரு நியூ ஸ்டெப் அப்படின்னு சொல்லிக்கலாம், நியூ வே அப்படின்னு சொல்லிக்கலாம், அது எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். பட் அதுக்குள்ளால் நான் போகிறேன்றப்போ இதை விட்டுட்டு என்னால் போக முடியாது. இது என்னன்னு சொல்கிறது, இது ஒரு 6வது விரல்னு சொல்லலாம், 3ஆம் கண் அப்படின்னு சொல்லலாம், தீரா காதல், திகட்டா தண்ணீர், எது வேணாலும் சொல்லிக்கலாம். அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பிடிஎஸ். ஸோ இதே ஒரு எமோஷன், என்னால் விட்டு போகவும் முடியாது. ஸோ எனக்கான டைம் டியூரேஷன் நான் எடுத்துகிட்டு அந்த ஸ்பேஸில் தான் என்னால் இது பண்ண முடியும், பண்ணுவேன், கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ உங்கள் ரிக்வஸ்ட் என்னால் நான் அவமதிக்கிறேன்னு மட்டும் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. நான் எப்போவும் சொல்கிறேன், நீங்கள் எனக்கு ஒரு தீரா காதல், திட்டா தண்ணீர், எல்லாமே நீங்கள் தான். எப்போவும் என்னுடைய வாய்ஸ், என்னுடைய சேனல் உங்களுக்காக ஒழிச்சிக்கிட்டே இருக்கும், இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுடா. என்னை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நிறைய விஷயம் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். என்னால் பேசவும் முடியல. நிறைய பேர் லைவ் வாங்க அப்படிலாம் கேட்குறீங்க. லைவ் வந்தால் ஃபேஸ் காமிக்க சொல்லுவீங்க. அதுவும் ரெக்வஸ்ட்டாக எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்றதுக்காகவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு இருக்கேன். அப்பா ஃபேஸ் காமிக்கக்கூடாது, பர்சனல் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காரு. பர்சனல் கூட ஷேர் பண்ணி கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் ஃபேஸ் காமிக்காத அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்கடா. ஸோ அவர் சொல்கிறத நான் மதிக்கணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவர் சொல்கிறது தான் நான் எல்லாமே கேட்பேன். பட் நிறைய பேர் ரெக்வஸ்ட்லாம் பண்ணி ஃபோட்டோ கேட்குறீங்க, நிறைய பேர் வீடியோ கால் பண்ணுறீங்க. ஸோ அது கொஞ்சம் ரொம்ப பர்சனல் டெப்த்தாலாம் கேட்காதீங்கடான்னு சொன்னதுக்கப்புறமும் கேட்குறீங்க. அது கொஞ்சம் ஹர்ட் ஆகுது. என் மேலே ஒரு தீரா காதல்லாம் சொல்லி ஒரு மாதிரி பேசுகிறீங்க. அது ப்ளஸ்ஸா மைனஸான்னு எனக்கு தெரியல. ரொம்ப அதிகமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் லைவ் வர்றதுக்கு மட்டும் ட்ரை பண்ணுறேன். நிறைய ரெக்வஸ்ட் இப்போது வர ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னு தெரில. இப்போ நிறைய டிஎம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. நான் வளர்ந்துட்டேனா அப்படின்னு தெரில. ஆனால் இது சந்தோஷமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்குடா. தேங்க்யூடா கைஸ். அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். சின்னதாக இன்ட்ரோ, அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரி லைன் வந்து நீங்கள் இந்தியாவில் நடக்கிற மாதிரி வச்சுக்கிட்டாலும், இல்லை எஸ்கேல நடக்கிற மாதிரி வச்சுக்கிட்டாலும் ஓகே தான்டா. ஏன்னா எஸ்கேல நிறைய இடத்த சொல்கிற மாதிரி இருக்கும், எஸ்கேல சம் சிட்டிஸை சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் எஸ்கேல நடக்கிற மாதிரி நான் எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்களோ கொண்டு போய்க்கோங்கடா. எஸ்கேல பெரிய லக்ஸரிஸான ஹோட்டலுக்கு ஓனராக வந்து ஜின் இருந்துகிட்ருக்காரு. நீங்கள் வந்து ஒரு டூரிசம் ஆஃபீஸர், கவர்மெண்ட் ஆஃபீஸராக நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோடைய ஸ்டார்டிங்லேயே உங்களை அப்படியே புகழ்ந்து தள்ளிகிட்ருக்காங்க. சார் என்ன சார், பரவாயில்ல வேண்டாம் சார், இதுக்கெலாம் போயிட்டு எடுத்துக்கோமா, பரவாயில்ல எடுத்துக்கோ,
சார் இல்லை பரவாயில்ல, என்னுடைய வேலையை தானே சார் செஞ்சேன். அதுக்கு போயிட்டு நீங்கள் எதுக்கு ஓனாலாம் கொடுத்துக்கிட்டு? எனக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதோ இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட பரவாயில்ல சார். பரவாயில்லம்மா, நீ எடுத்துக்கோ, கவர்மெண்ட் சைட்லேருந்து தான் எடுத்து கொடுத்துருக்காங்க, நம்ம மினிஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க, நீ எடுத்துக்கோ. சார் இல்லை பரவாயில்ல சார். எடுத்துக்கோமா, எடுத்துக்கோ, உன்னை பாராட்டி புகழ்ந்து தள்ளி கொடுத்துருக்காங்கல்ல, எடுத்துக்கோ சார். எடுத்துக்கோ எடுத்துக்கோ, அதில் என்ன இருக்குன்னு பிரித்து பார்த்துட்டு அப்புறமா போன்னு. சார் ஏதாவது தப்பா? பிரித்து பாருவேன், உனக்கு அதில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குல்ல. ஷோ, என்ன சார் இன்க்ரிமெண்ட்டா? பாருவேன், ஃபஸ்ட்டு பார். சரிங்க சார். சார் சார் என்ன சார் இது? நான் என்ன சார் பண்ணேன்? அப்பாலஜிஸ் லெட்டர்லாம் எழுத சொல்கிறீங்க. என்ன ஒயின் பண்ணி வச்சுருக்க? டூரிசம் மினிஸ்டர் வராரு, ஒரு நல்ல ஈவெண்ட் நல்ல இடத்துல பண்ணுன்னு சொன்னாச்சுன்னா உன்னை என்ன பண்ணி வச்சுருக்க? இல்லை எனக்கு புரியல, என்ன பண்ணி வச்சுருக்க? உன்னை நம்பி ஒரு பொறுப்பு கொடுக்குறோமா, அதுக்கு நீ என்ன பண்ணியிருக்கணும்? சார் இல்லை, நான் நேச்சுரான பிளேஸ் அந்த மாதிரி இதுதான் கொடுத்தேன், எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. உன் மேலே செம்ம காண்டில் இருக்காங்க, செம்ம கடுப்பில் இருக்காங்க. ஒழுங்காக ஒரு அப்பாலஜிஸ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போயிடு, இல்லையா 6 months சஸ்பெண்ட் ஆக பார்த்துக்கோ. சார் இது வரைக்கும் என் மேலே ஒரு பிளாக் மார்க் கூட இல்லை சார். நான் திடீர்னு அப்பாலஜிஸ் லெட்டர்லாம் எழுதுனா என்ன சார்? எனக்கு கீழே நிறைய ஜூனியர்ஸ் இருக்காங்க, நான் எப்படி சார் ரோல் மாடலாக நான் இருந்துகிட்ருக்கேன். அம்மா ஏன்னு உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். சீரியஸ்னஸ் புரியாதுன்னு ஏதோ பண்ணிகிட்ருக்க, பண்ணு. ஒன்றும் எழுதி கொடு, இல்லையா 6 months சஸ்பெண்ட் ஆகு. என்னுடைய வேலையை நான் பார்த்துட்டேன், உங்ககிட்ட அதை கன்வே பண்ண சொல்லிட்டாங்க, கன்வே பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு உன்னுடைய வேலை தான், பார்த்துக்கோவேன். சரி இல்லை பார்த்துக்கோவேன், கிளம்பு. ஆஃபீஸில் எதுவும் வரலாம் இல்லை உனக்கு? யோசிச்சு என்னென்னு பார்த்துட்டு நாளைக்கு அப்பாலஜிஸ் லெட்டரோட வா, இல்லைனா உனக்கு சஸ்பெண்ட் லெட்டரும் உனக்கு வீடு தேடி வந்துடும், வீட்டுக்கே போய் நீನು. சார் போம்மா போ, வேலை நிறைய கிடக்குது, உங்ககிட்ட என்னால் பஞ்சாயத்துலாம் பேசிகிட்டு இருக்க முடியாது, கிளம்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அப்படியே செம்ம கடுப்பில் வெளில வந்துட்டு அந்த ஷூ காலரோட நீங்கள் அப்படியே போயிட்டு அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இதில் போயிட்டு உங்கள் காலை வேகமாக அப்படியே ஒரு முட்டிக்கிறீங்க. சொட்ட மண்டை தலையா, எதுக்குடா எனக்கு போயிட்டு நான் அப்பாலஜிஸ்ட் நான் எழுதணுமா? நான் எழுதலைன்னா வேலை போயிடும். அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஒரே ஒரு சஸ்பெண்ட் லெட்டர் வந்துச்சுன்னா நான் என்ன ஆவேன்? கரியரில் பெரிய பிளாக் மார்க் அது. தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அப்படியே புலம்பிகிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அப்படியே நீங்கள் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போகிறீங்க, அந்த பெரிய ஹோட்டலுக்கு போயிட்டு நிறைய டிஷ்ஷஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் முறைச்சி தான் பார்த்துட்ருக்கீங்களே தவிர இன்னும் சாப்பிடவே இல்லை. என்ன சாப்பிட்லையா? யார் நீ? இல்லை ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்க. என் வாழ்க்கையே ஒரு மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறது? என்ன பிரச்சனை உனக்கு? ஏதாவது ஹெல்ப் வேணுமா? உன்னால் பண்ண முடியுமா? சொன்னால் பண்ணுவியா? இல்லை எது கேட்குற? மூடி போறியா? இல்லை எவ்வளோ டிஷ்ஷஸ் ஆர்டர் பண்ணுறக்கே நீ என்னால் சாப்பிட முடியும்னா சாப்பிடு, இல்லைன்னா உனக்கு நான் கம்பெனி கொடுக்கறது கூட தயாராக இருக்கேன். சாப்பிட்றதா சாப்பிடு, இல்லையா கிளம்பி போறியா? இல்லையே நான் சாப்பிட்றேன், எனக்கு அதில் ஒரு 3 டிஷ் பிடிக்கும், எடுத்து சாப்பிட்டுக்குவா. இல்லை எனக்கு உனக்கு புரியல, நீ மாட்டம் வந்த உட்காந்த, நீ மாட்டம் பேசின, சாப்பிட்டுக்குவான்னு கேட்குற. யார் நீ ஃபஸ்ட்டு? என்ன யாருன்னு உனக்கு தெரியலையா? என் கண்ணு முன்னாடி தான் உட்காந்துட்ருக்க, நல்லா தெரியுது. ஆனால் நீ யாருன்னு தான் தெரில, எதுக்கு என்கிட்ட வந்து பேசுகிறேன்னு தான் தெரில. சரி ஓகே, பை என்னோட நேம் ஜிமின். என்ன ஒரு மாதிரி பார்க்குற? கை கொடுத்தா கை கொடுக்கணுமா? அதுதான் மேனஸ். என்ன என்கிட்டே மேனஸா? என்னோடய டேபிளில் உட்காந்துட்டு என்னோடய டிஷ்ஷஸ் சாப்பிட்றதுக்கு நீ கை கொடுக்குற, அதுக்கு நான் கை கொடுக்கணுமா? சரிப்பா, நீ கை கொடுக்கலாம், என்ன நீ ஆர்டர் பண்ண நான் சாப்பிட்றேன், கம்பெனி கொடுக்குறேன். என்ன பதில் சொல்ல மாட்டியா? யாரா நீ ஜிம்முன்னுன்ற கை கொடுன்ற? ஐயோ உதவி செஞ்சு எழுந்திரிச்சு கிளம்புறியா? எத்தனை பிளேட் வேணும் எடுத்துகிட்டு கிளம்பு தயவு செஞ்சு. உங்ககிட்ட நான் பேசிகிட்டே அப்படியே சாப்பிட்றேனே. ஷப்பா இது ஒரு தொல்லை போல்.
சரி சாப்பிட்டு தொலை, சாப்பிட்டு தயவு செஞ்சு நீ கிளம்புனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. அங்கே ஜிமின் நான் ஸ்டாப்பாக பேசிகிட்டே இருக்காரு, திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்காரா. நீங்கள் எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருப்பீங்க, அவர் போட்டு போட்டு வாங்கிட்டாரு எல்லாத்தையுமே. நீங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பீங்க. இவ்வளோ தானே பிரச்சனை, இதுக்கு போயிட்டு ஏய் இவ்வளோ தானே பிரச்சனை இல்லை. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு ஒரு பிளாக் மார்க் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியுமா உனக்கு? தெரியாதுல்ல, மூடிட்டு இரு. போ, சாப்பிட்டால கிளம்பு. இல்லை, நான் ஒரு சொல்யூஷன் சொல்லவா? என்ன சொல்யூஷன்? என்ன பண்ண போகிற? ரெக்கமெண்டேஷனா? அதெல்லாம் ஏய், நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுற அளவுக்கு நான் இருந்தேன்னா எதுக்கு நான் உங்ககிட்ட உங்க கூட உட்காந்து சாப்பிட்றேன்? நானாக ஆர்டர் பண்ண நானாக சாப்பிட மாட்டேனா? வா, உன்னோட சோகத்தை மறக்கிறதுக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணுறேன். என்ன என்ன ஹெல்ப் பண்ண போகிற? இல்லை, உனக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்க் நான் ஆர்டர் பண்ணுறேன்னு. எனக்கு இவ்வளோ டிஷ்ஷஸ் எனக்கு நீ ஃப்ரீயாக கொடுத்துருக்க, அதனால் நான் உனக்கு ஃப்ரீயாக ஒரு என்ன ட்ரிங்க்கா? எதுக்கு? எனக்கு எதுவும் தேவையில்ல, நீ கிளம்பு. நான் குடிக்காரிலாம் கிடையாது, எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்லை. ஏய் சாஃப்ட் ட்ரிங்க் தான்யா, இங்கே நல்லாயிருக்கும், அதை குடிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆர்டர் பண்ணுறது என்னவோ கூல் ட்ரிங்க் மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் அதில் ஒரு டேப்லெட்டை போட்டு உங்களுக்கு கொடுத்துட்றாரு. நீங்களுமே கண்ணை மூடிட்டு குடிச்சிடுறீங்க. அது எந்த டேஸ்ட்டுமே இல்லாத மாதிரி இருந்திருக்கும். நீங்கள் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லி நிறைய வாங்கி குடிச்சிடுறீங்க. குடிச்சிட்டு அப்படியே தலை தள்ளாட இப்போ உட்காந்துட்ருக்கீங்க. ஏய் யார் நீனு? இதுக்கு என் முன்னாடி உட்காந்துட்டு இருக்க? ஏய், நான் தான் உனக்கு ட்ரிங்க் ஆஃபர் பண்ணேன், தெரியும்ல? நீ ட்ரிங்க் எனக்கு ஆஃபர் பண்ணியா? நான் தான் உனக்கு சோறே ஆஃபர் பண்ணேன். எனக்கு தான் தெரியலடா, நான் யார் தெரியுமா? பெரிய டூரிசம் ஆஃபீஸர், தெரியுமா உனக்கு? தெரியாதுல்ல? தெரிஞ்சுக்கோடா முட்டாள் பயலே. நீங்கள் இப்படி தான் ரொம்ப ஓவராக பேசிகிட்டே இருக்கீங்க. அன்றைக்கி ஃபுல்லாகவே அப்படி தான் பேசிகிட்டே இருக்கீங்க. ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு, உங்கள் அட்ரஸ் என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரியவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல்லே ஒரு ரூம் போட்டுடுறாரு. ஜிமினுமே உங்கள் கூட தான் ஸ்டே பண்ணிகிட்ருக்காரு. ஓவராக பேசாடி இரு. இல்லை நான் அப்பாலஜிஸ் லெட்டர் எழுதுறேன். எழுதி மூஞ்சலை தூக்கி இல்லை ரெசிக்னேஷன் லெட்டர் நான் எழுதுகிறேன். ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி மூஞ்சலாம் வீசறிறேன். என்னையாட அப்பாலஜிஸ் லெட்டர் எழுத சொல்கிற? நான் ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி என்னோடய வேலையை வேணாம் தூக்கி எறிகிறேன். ஐயோ, நான் வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டேன்னா அப்புறம் என் வேலை போயிடுமே. கஷ்டப்பட்டு படித்து எழுதுனேன். தெரியுமா உனக்கு? தெரியுமாடா உனக்கு? பைத்தியக்காரி, என்னடி பண்ணுற? என்ன அடிக்கிற? உனக்கு காப்பாற்றி கூட்டு வந்து வச்சுருக்கேன். நீ ஏதாவது சூசைட் ஏதாவது பண்ணிக்க போகிறேன்னு நினச்சி உனக்கு ஒரு ட்ரிங்க் ஆஃபர் பண்ணி உன் கூட உட்காந்துட்ருக்கல. நான் அடிப்பேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களுக்கு இது பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்கள் ரொம்ப அப்படியே பேசிட்டு ஜிமினோட மண்டையை பிடிச்சி ஆட்டி அந்த மாதிரி ரொம்ப அப்படியே அட்டகாசமாக பண்ணிகிட்டே இருக்கீங்க. திரும்ப நீங்கள் இப்போ அப்படியே பண்ணிட்டு நீங்கள் படுத்து தூங்கியிருப்பீங்க. நீங்கள் ரெசிக்னேஷன் லெட்ரு எழுதுறேன்னு சொல்லி ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து நீங்கள் ரெசிக்னேஷன் லெட்ரு, நீ பைத்தியக்காரன், நான் ரிசைன் பண்ணுறேன், உனக்கு கீழெல்லாம் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி பிளா எழுதி வச்சுருக்கீங்க. அந்த ரெசிக்னேஷன் லெட்டரை எடுத்து அப்படியே ஒரு பாக்கெட்டில், ஜிமினுடைய பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அவருமே அப்படியே கீழே இந்த சோஃபாவில் சாஞ்ச மாதிரி கீழே உட்காந்துட்டே தூங்கியிருப்பார். நீங்கள் பெட்டில் தூங்கியிருப்பீங்க. அப்படி தான் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக கிராஸ் ஆகிருக்கும். இங்கே ஜிமினை தேடிட்டு இருந்திருப்பார். ஜின்னுடைய சொந்த தம்பி தான் ஜிமின், ஓகேங்களா? எங்கடா இருக்கா? செக் பண்ணிங்களா இல்லையா? சார் இல்லை, ஜிமின் லாஸ்ட்டாக நம்ம ஹோட்டலுக்குள்ளே தான் வந்திருக்காரு. பட் ஆனால் எங்கே இருக்காரு என்னன்னு தெரில. எங்கன்னு தேடுங்கடா. அம்மா வர ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்கடா. வித்தின் 2 ஹவர்ஸில் அவன் எவனா நிற்கணும். சார் இல்லை, அவர் ஹோட்டலில் தான் இருக்கார். பட் எங்கே இருக்காருன்னு என்னன்னு தெரில சார். கண்டுபிடிக்க முடியல, ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. எங்கன்னு கண்டுபிடிங்கடா, செக் பண்ணுங்கள், ஏதாவது ரூம் போட்டிருக்கானா என்னென்னு பாருங்கள். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. இங்கே ஜிமினுமே எந்திரிச்சிருப்பாரு காலையிலே. வயன் சொல்லுங்கப்பா, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் படுத்துக்கிறேன்ப்பா. ஆஃபீஸ் அவ்வளோதான்ல. நான் எங்கே இருக்கேன் ஆக்சுவலாக?
ஏய் நீ யாருங்க இங்கே இருக்க? ஏய் நான் சொல்லணும். நான் ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணி இங்கே நான் உட்கார வச்சுருக்கேன் புரியுதா? ஹோட்டலுக்கு நீ பே பண்ணிவிடு, நான் கிளம்புறேண்ணே. ஏய் யார் நீ? நான் கிளம்புறேன், பே பண்ணிட்டு கிளம்பிடுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே கிளம்பியிருப்பார். ஜின்னுமே இப்போ ஜிமின் இந்த ஹோட்டலில் தான் இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே வந்திருப்பார். என்னடா அவன் எங்கே? சரியில்லை, ரூம் நம்பர் 307 இருந்துகிட்ருக்காரா? போய் பார்க்கலாம் சார். சரிங்கடா வாங்க, இந்த பொண்ணோட இந்த தடவை வந்திருக்கான் சார். தெரியல, ஏதோ ஒன்றா பொண்ணோட தான் சார் இருக்கிறதா. அடங்க மாட்டான். எத்தனை பொண்ணுங்க இப்படி? அவன் இந்த ஹோட்டலாக இருக்க மாட்டானே, வெளில தானே வேறு ஹோட்டலுக்கு போவான். சார் தெரியல, பட் ஆனால் ஒரு பொண்ணோட தான் இப்போ போயிருக்காரு சார். அந்த பொண்ணுமே கொஞ்சம் அப்படி இப்படி, அதெல்லாம் தேவையில்ல. சரி வாங்க, ரூம் நாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருப்பார். இங்கே அப்படியே ஜின் வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே லிஃப்ட்டில் போகாமல் ஸ்டெப்ஸில் அப்படியே போயிருப்பார். இவன் வேறு ஒன்றா மூக்கு வேர்த்து போயிட்டு வந்துடுறான். நான் எங்கே போனாலும் அம்மா ஏம்மா அப்படி பண்ணுற? உனக்கு கெட்ட பேர்லாம் எதுவும் வாங்கி தர மாட்டேன். தயவு செஞ்சு உன் பெரிய பையன்கிட்ட சொல்லி என்னை பிடிக்க வேணான்னு சொல்லுமா. அவன் துரத்தி வந்துகிட்டே இருக்கான் எங்கே போனாலும். டார்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஜிவின் கிளம்பி போயிருப்பார். நீங்கள் எங்கள் ரூமில் தானே இருந்திருப்பீங்க. இப்போ ரூமில் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இப்போ வெக்கேட் பண்ணலான்னு வெளில வருவீங்க. ஏய் யார் நீ? எங்கே வா எங்கே? நீங்கள் யாருங்க? யார் தேடுறீங்க? ஏய் எங்க உன் கூட ஒருத்தர் தானே, அவன் எங்கே? சார் அவன் எனக்கு யாருன்னு தெரியாது. நடிக்காடி. எங்கே அவன் எங்கன்னு கேளுடா அவர்கிட்ட. மேம் உங்க கூட ஒருத்தவர் தங்கியிருந்தார் இல்லைங்களா, அவர் எங்கன்னு சொல்கிறீங்களா? யோ எனக்கு தெரியாதியா? அவன் மாட்டம் வந்தான், அவன் மாட்டம் போனான். இவன் என்னடா இவ்வளோ கவலமாக இருக்கா? அவன் கூட வந்தான் போனான்றதெல்லாம். சார் என்னங்க சார், நான் கேட்குறேன் இருங்க. மேம் இல்லை, உங்க கூட இருந்தவர் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சன். என்ன அவன் இம்பார்ட்டண்ட்டான பர்சனா? ஒரு சாப்பாட்டு கூட எனக்கு தெரியாதுங்க, போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிருப்பீங்க. ஏய் நில்லு, சொல்லுங்கள் என்ன வேணும்? உன் கூட இருந்தவன் எங்கே? இதை பாருங்க, அவன் யாருன்னு எனக்கு தெரில. நான் சொன்ன புரியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிருப்பீங்க. அவர் அப்படியே உங்கள் பின்னாடியே வந்துடு. ஏய் நெல்லுன்னு சொன்னேன். இதை பாருங்கள் மிஸ்டர், நீங்கள் யாருன்னே தெரில, கையை பிடிச்சிட்டு ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க, தயவு செஞ்சு கையிடுங்க. ஏய் எங்கன்னு கேட்டாங்க. எங்கே போனான்? நைட்டு அவன் கூட ஸ்லீப் பண்ண தெரிஞ்சுது. கேட்டா எங்கன்னு தெரில, யாருன்னு தெரில, எவன்னு தெரிலன்ற. என்ன காதில் பூசு தெரியாடி? யோ என்னையா பேசுகிற? பார்க்க ஜென்டில்மேன் மாதிரி இருந்துட்டுருக்கே தவிர பேசுகிற பேச்செல்லாம் கேவலமாக இருக்குது. எப்படி உன்னை எப்படி இந்த ஹோட்டலுக்குள்ளாம் உள்ள விட்டாங்க? ஏய் நீ இருக்கிறது என்னோடய ஹோட்டலில் இருந்துட்டு என்கிட்ட நீ ஓவர பேசிகிட்டு இருக்கியா? உன் ஹோட்டலாக இருந்தால் அதுக்கு நான் ஒன்றும் பொறுப்பாக முடியாது. ஜஸ்ட் நான் அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தேன். கூட அப்போ வந்து ஒட்டினவையா, அவனால் எனக்கு என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு எனக்கே தெரியல. தசைஞ்சு ஃப்ரீயாக கையா? ஏய் உண்மையை பேசு, எங்கே போனான்னு கேட்டேன். அவன் எங்கடி? உனக்கு மூளைன்னு ஒன்று இருக்கா இல்லை இல்லாத மாதிரி நடிக்கிறியா? அவன் யாருன்னே தெரிலன்றேன். எப்போ வந்தான், என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிலன்றேன். என்கிட்ட வந்து அவன் எங்கேண்ணா எங்கன்னு தெரிலையா? கை விடுறியா? இல்லை நியூசன்ஸ் கேஸில் உன்னை உள்ளே தூக்கி போட சொல்லுவா? ஓ நீ அந்தளவுக்கு ஆகிட்ட. சரி பண்ணுறி, நீ பண்ணு, நானும் பண்ணுறேன். நீ இப்படி இந்த ஹோட்டலை விட்டு வெளில போகணுன்னு பார்க்கலாமாடி? நீ என்ன பெரிய அப்பா டக்கர்னு நினைப்பா உனக்கு? இல்லை எனக்கு புரியல, அந்த அப்பா டக்கரே எனக்கு யாருன்னு தெரியாது. ஏன்னா ஓவராக பேசிகிட்ருக்க. தப்பா நான் நல்ல மூடில் இருக்கேன், என்னையே ஒரு பேட் மூடில் இருந்துட்டு உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். என்னை வேறு மாதிரி ஏதோ பண்ண வச்சிடாத. நான் யாருன்னு தெரியாது பேசிகிட்ருக்க. கைவிடு, தயவு செஞ்சு கைவிடு. தப்பா கையை விடுறியா? என்னடி பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்னு கேட்குறேன். ஏய் இவளை இந்த ரூம்லேயே வச்சு போட்டுங்கடா. அவன் வர்ற வரைக்கும் இவன் ரூம்லேயே இருக்கட்டும்.
ஏய் ஏய் நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரா, என்னடா பண்ணுற? ஏய் கை 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 விடு கை விடு, ஏய் கையை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிகிட்டே இருப்பீங்க. உங்களை அந்த ரூமில் வச்சு போட்டுடுறாங்க. இங்கே ஜின்லாம் உங்கள் தம்பி, அதாவது ஜிம்மி வர்ற வரைக்கும் உங்களை வெளில விடக்கூடாது அப்படின்ற மாதிரி உள்ளே வச்சு லாக் பண்ணிடுறாரு. ஏய் கதவை திறங்கடா. ஏய் ஷிட், என்ன பண்ணுறான் இவன்? பைத்தியமாவான்? அவன் யாருன்னே தெரிலன்ற. கடவுளே, எப்படி தான் அந்த ஹோட்டலுக்கு வந்தானே தெரில. தைரியமாக ஒரு அப்பாலஜிஸ் லெட்டராக எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கலாம் போல். இன்றைக்கி வேறு அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுக்கணுன்னு வேறு சொன்னானே, என்ன பண்ணுவேன்? யோ கதவு திறங்கியா? ஏய் எனக்கு தெரியாடா, அவன் யாருன்னே தெரியாடா. ஐயோ கடவுளே, அப்பா வேறு ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிகிட்ருக்காரு. நேராக வீட்டுக்கு போயிடலாம் நினச்சா என்ன பண்ணுறானுங்க இவனுங்க? அறிவே இல்லை இவனுக்கு. ஆனால் ஒரு பாஸு, இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு ஓனர்ன்றான். மூளையே இல்லாத முட்டாப்பைய கூமுட்டை. டேய் பண்ணாடா பரதேசி நாயே, கதவு திறங்கடா. டேய் கதவு திறங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கத்திகிட்டே இருக்கீங்க. இங்கே இப்போது அங்கே ஜின்னுக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஒரு அசிஸ்டன்ட் வந்து போய் சொல்லியிருப்பாங்க, சார் அவங்க ரொம்ப இது பண்ணிகிட்ருக்காங்க சார், அவங்க கிட்ட எதுக்கு இப்படிலாம் பண்ணிவிட்டு. ஏய் எனக்கு தெரியும், நீ மூட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது திரும்ப உங்களை பார்க்க தான் திரும்ப வராரு. ஏய் இவ்வளோ பொடி, இந்த பாயா உனக்கு அவ்வளோதான் மரியாதை. நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்னு சொல்லிட்டேன், டூரிசம் ஆஃபீஸர்னா. எனக்கு ஏற்கனவே பர்சனலாக நிறைய பிரச்சனை, இப்போ நான் போயே ஆகணும், விடுறியா? எங்கடி அவன் கேட்டேன். உனக்கு அவ்வளோ தானே மரியாதை, அவ்வளோதான் சொல்லிட்டேன். கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லை. சொல்லிட்டு இருக்கேன், ஒரு பொண்ணை பிடிச்சி இம்மாட்டம் ரூமில் போட்டு போகிற. இவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு நீலாம் ஓனர்னு சொல்லி தெரியாத, கேவலமாக இருக்குது. அதுக்கெலாம் அறிவுன்றது இருக்கா இல்லையா? நான் தான் சொல்கிறேன், அவனுக்கு யாருன்னே தெரில, என்னன்னே தெரிலன்ட்டு. நான் நைட்டில் என்ன நடந்துச்சுன்னு கூட தெரில. ஒரு பொண்ணாக எனக்கு கேவலமாக இருக்குது. வேண்டியா, நான் என்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன். என்னடி நடிச்சிட்டியா? எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தான் சொல்லுடி. இப்போது எங்கே போகிறதா சொன்னான்? நல்லா தெரியுது உன் தம்பி எப்படிப்பட்டவன், நல்லா தெரியுது. ஆனால் என்கிட்ட நல்லா தானே பேசிகிட்டு இருந்தான். ஏதோ கஞ்சிக்கே வழி இல்லாதவன் மாதிரி, ஏதோ நான் ஆர்டர் பண்ண ஃபுட்டை சாப்பிட்டுட்டு என்னோடய காசில் தான்டா நேற்று ஃபுல்லாக இருந்திருக்கான் தெரியுமா? என்னடி இது வழக்கமாக நடக்கிற மாதிரி இல்லையே. ஐயோ சரி, நீ யார் மாலை? உன் தம்பி யார்? அவன் பேர் கூட தெரியாது எனக்கு. என்னவோ கிம்முன்னு ஏதோ சொன்னான், பட் சம்திங் எனக்கு எதுவும் தெரில. இதான் நடந்துச்சு, இதான் உண்மை. நான் கவர்மெண்ட் ஆஃபீஸரியா, நான் திரும்ப சொல்கிறேன், போய் பேச மாட்டேன். நான் ஒரு நேர்மையான ஆஃபீஸரியா. எனக்கு ஏற்கனவே ஒரு பிரச்சனை, நான் அப்பாலஜிஸ் லெட்டர் எழுதி கொடுக்கணும், இல்லைனா எனக்கு 6 months சஸ்பெண்ட் ஆகிடுவேன். என்னை விட்டு தொல்லடா நாயே. என்னடி ஓவராக பேசிகிட்ருக்க நாய்னா? என்னடி அப்புறம் என்னையா இவ்வளோ நேரம் கேட்டுட்ருக்கேன்? டைம் ஆகுதுயா. நான் 11 o'clock எழுதி தரலன்னா எனக்கு கடவுளே 6 months எனக்கு சஸ்பெண்ட் ஆகி எனக்கு லெட்டர் வீட்டுக்கு மெமோ வந்து சேரும். உனக்கு புரியுமா இல்லையா? ஆஸ் பர் கவர்மெண்ட். ஷோ கடவுளே, இவங்கிட்ட எப்படி நான் சொல்லுவேன்? பைத்தியக்காரன் பணக்காரன், எங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அப்படியே புலம்பிகிட்டே இருக்கீங்க. அவர் உங்களை ரொம்ப முறைச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்காரு. அங்கங்கே கால் பேரலெல்லாம் அப்படியே ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போ உனக்கு உண்மையை சொல்ல முடியாதா? இல்லை சொல்ல வைக்கவா? இல்லை எனக்கு புரியல. என்ன பண்ணுவ நீ? என்ன பண்ணுவேன்னு கேட்குறேன். நான் தான் கேட்டேன், முன்னாடியே கேட்டேன், நீ பெரிய அப்பாட்டாக்கறான்ட்டு. என்ன பண்ணுவேன்? என்னடா பண்ணுவேன்? யார் முதல்ல அவன்? உனக்கு யார் அவன்? என் தம்பிடி அவன். என் தம்பி 6 months முன்னாடி போனவன் இன்னும் வீட்டுக்கு வரல. அங்கங்கே சுற்றிட்டுருக்கான். போகும்போதெல்லாம் அங்கே எங்கன்னு பொண்ணுங்க சொல்கிறாங்க. ஆனால் நீ எங்கன்னு சொல்லவே மாட்டேடி. என்ன நீ லவ்வரா அவனுக்கு? போதும், தெரிஞ்சிச்சு உன் குடும்ப லட்சணம் என்னன்னு தெரிஞ்சிச்சு. நீ ஒரு கேடு கெட்டவன், உன் தம்பி ஒரு கேடு கெட்டவன். உன் ஃபேமிலி இப்படி தானா? என்னடி திமுறா? திமுறான்னு கேட்குறேன். அவன் கூட ரூமில் தங்கும்போது தெரில அவன் கேடு கட்டவன் இல்லை. இப்போ வந்து என்கிட்ட வெக்கமா இல்லடி உனக்குலாம்? வெக்கமா இல்லை? நல்லா தானே இருக்க? எவனும் கிடைக்கலையா? இதை பாரு, எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது நீ பேசுகிறத கேட்கும்போது. நான் அதுக்கெல்லாம் கோவப்படக்கூடாது. இதுக்கெல்லாம் எனக்கு
கூல் 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 ஒயின் கூல் கூல், டென்ஷன் ஆகாத. இதுக்கெலாம் எனக்கு ட்ரைனிங்லேயே சொல்லிக் கொடுத்துருக்காங்க. கண்ட பரதேசி நான் இங்கே கண்டபடி பேசுவானுங்க, நீ மூடிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் மூடிட்டுருக்கேன். இதுவே நான் நார்மலான ஒயனாக இருந்தேன்னு வச்சுக்கேன், இங்கே நடக்கிறதே வேறு. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாத பேசுகிற ஒரு டேஷ் மயிருக்கிட்டலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கிறவெல்லாம் கிடையவே கிடையாது. நீ இப்போ விடுறியா இல்லை விட வைக்கவா? என்னடி பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்னு கேட்குறேன். விட்டுலாம் தான் நினச்சேன். ஏதோ தெரியாத ஏதோ பேசிகிட்ருக்கேன்னு ஓவராக பேசிகிட்டே போகிறேன். என்ன பண்ணுவேன், என்னடி பண்ணுவேன்? ஓகே, என்ன பண்ணுவேன் தானே கேட்டேன். ஓகே, இங்கே ஸ்டே பண்ணுறேன். என்ன இது விஐபி ரூம் தானா? நான் பே பண்ண மாட்டேனே, என்ன பண்ணுவேன்? நிறைய யூஸ் பண்ணுவேன். நிறைய லைவ்லாம் போடுவேன். ஹோட்டல் மானம் பறக்கும்டா, பறக்கும். பார்க்குறியா? பண்ணுடி, பண்ணு. நானும் பண்ணவா? ஏய், என்ன பண்ணுற? பண்ணுறேன்டி. அதான் நீ உன் இஷ்டத்துக்கு பண்ணு, நான் இஷ்டத்துக்கு பண்ணவா? இதை பாரு, நான் சொல்கிறேனே, அவன் எங்கே போனால் எனக்கு எதுவுமே தெரியல. இதோ பாரு, நான் பண்ணி காமிக்கிறேன். நீ ஏதோ உன்னால் முடிஞ்சதை கழட்டி காமிக்கிறேன்னு சொன்னல, நீ உன் சைடில் கழட்டி காமி, நான் என் சைடில் கழட்டி காமிக்கிறேன்டி. இதோ பாரு, நீ பண்ணுற தப்பு. நான் வேணால் சாரி கேட்டுக்கிறேன் நான் பேசினதுக்கு. நீ என்கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணாத. தூரப்போ. இல்லைடி, இல்லை, நான் பண்ணி காமிக்கிறேன். அப்புறமா நீ என்ன கழட்டி காமிக்கணுமோ கழட்டி காமிடி. என்ன ஓரா பேசுகிற? நான் சொல்கிறேன்ல, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. உன்மாட்ட வந்தான், உன்மாட்ட பேசினா, உன்மாட்ட எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரில, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. திரும்ப அவர் உங்கள் முன்னாடி நடந்து வந்துகிட்டே இருக்காரு. நீங்கள் பேக் வால்லே நடந்து போயிட்டே இருந்துட்டு வாலில் போயிட்டு அப்படியே நீங்கள் க்ராஷ் ஆகுறீங்க. என்ன பேசு, இப்போ பேசு. என்ன பண்ண போகிறப்போ? ஏதாவது ட்ரை பண்ண போறியா? ஓகே, நான் சரண்டர் ஆகிறேன். இப்போது உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. எனக்கு பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. என் தம்பி எங்க? ஓகே, உன் தம்பி தானே. இரு, என் பாக்கெட்டில் இருக்கானு தேடி பார்க்கவா? என்னடி கொழுப்பா? அதுதான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். எனக்கு கொழுப்போ திமிரோ இதுவோ எனிதிங் ஏதோ இருக்குது. ஆனால் நீ சொல்கிற மாதிரி எனக்கு அவனை யாருன்னே தெரியாது. நீ புரிஞ்சுக்கிறதா புரிஞ்சுக்கோ, இல்லைன்னா விடு, தயவு செஞ்சு விடு. எனக்கு நான் தான் சொல்லிட்டேன், எனக்கு மெமோ வந்து தொலைஞ்சதுன்னா நான் 6 months ஒன்றும் இல்லாத 0. நீ இதுக்கப்புறமும் நீ என்னை இங்கேயே பிடிச்சி வச்சிட்றேன்னு வச்சுக்கேன். 6 monthsக்கு நீ தான் சோறு போடணும். சோறு போடுறது ஓகேனா சொல்லு. நான் 6 months அப்படியே ஊர் சுற்றி பார்த்துக்கிட்டு உன்னோட செலவில் நான் எங்கே இருக்கேன், ஓகேவா? பேர் என்னன்னு தெரில, இந்த ஹோட்டல் நேம் மட்டும்தான் தெரியும். இந்த ஹோட்டலில் எந்த மூலையில் இருக்குன்னு கூட தெரில, எந்த ரூமில் இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. இதுதான் உண்மை. இன்னும் என்ன உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிற நீ? தெரில, நீ உண்மை பேசுகிறியா போய் பேசுகிறேன்னு தெரில. கிளம்பி தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு உங்களை விட்டுருப்பாரு. இப்போது நீங்கள் அவரை கிராஸ் பண்ணி போகிறப்ப அப்படியே லைட்டாக அவரோட ஷோல்டரை நீங்கள் உரசிட்டு போகிற மாதிரி இருந்திருக்கும். அவர் அப்படியே அந்த ஷோல்டரை அப்படியே தட்டி விடுறாரு. இந்த சிங்கிள் பசங்கள்லாம் தட்டி விடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு தட்டி விட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. யோ, நீ இவ்வளோ நேரம் நீ டைம் எடுத்துகிட்டு நீ பேசினா தான் நான் கேட்டுட்டு இருந்தேன்ல. லாஸ்ட்டாக ஒன்று பேசிட்டு போகிறேன். உன்னோட ஹோட்டல் பில்லு இருக்குல்ல, கண்டிப்பாக பே பண்ண மாட்டேன். அதனால் முடிஞ்சது கால்ட்டுக்கு என்ன? ஏய் திமிராடி. ஆமாய்யா, திமிரு தான். லைட்டால் ரொம்ப ஹெவியாகவே ஓவராக பண்ணிட்டல, அதனால் பே பண்ண முடியாது, பார்த்துக்கோண்ணே, பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பியிருப்பீங்க. அவளுக்கு எவ்வளோ கொழுப்பு, அவளுக்கு என்கிட்டே திமிராக பேசிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜின்னு வந்து செம்ம டென்ஷனில் இருந்திருப்பார். திரும்ப அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, இல்லைம்மா இந்த தடவையும் அவன் தப்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். இப்போது நீங்கள் டூரிசம் ஆஃபீஸுக்கு போயிட்டு அப்படியே அப்பாலஜிஸ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு நீங்கள் வீட்டுக்குமே போயிருப்பீங்க. வாழ்க்கையிலே ரொம்ப ஒஸ்ட்டான டேடாப்பா. இனிமேல் எந்த ஹோட்டலுக்கும் போகவே கூடாது, எவன் கூடயும் சேர்ந்து சாப்பிடவும் கூடாது, எவனுக்கும் பரிதாபமே பற்றக்கூடாது, ஒயின் பற்றாத அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசிகிட்டே அப்படியே உட்காந்துட்ருப்பீங்களா. உங்கள் அப்பா வந்து, என்ன ஒயின் அப்பாலஜி லெட்டர் எழுதிட்டியா? அப்பா எழுதி கொடுத்துட்டே வந்துட்டேன்.
இப்போ தான் எழுதி கொடுத்துட்டு வரேன். நைட்டு எங்கே தங்கினேன்? இல்லைப்பா, ஃப்ரெண்டு வீட்டில். கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. இந்த பாரு வயன், இந்த வேலையை விட்டுறது நல்லது. எப்போ பாரு நீ ஏன் டென்ஷன் ஆகிறது எனக்கு ஒன்றும் பிடிக்கல. யாரையா கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆக வர வழியை பாரு. பா என்னப்பா பேசுகிற? நான் தான் அதில் என்ன ஒயின், நான் தான் அது நீ தான் அதுன்ட்டு அதான் போயிட்டான்ல, அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப அப்படின்னு நாங்கள் பேசுகிறாரு. நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு ஃபோன் வருது. இவளா? சொல்லுடி, சொல்லு. என்னடி பண்ணுற? எப்படி இருக்க? நல்லா இருக்கனே. எனக்கு என்ன குறை? மேடம் என்ன இன்னும் சிங்கிளாகவே சுற்றிட்டுருக்கீங்க போல். ஏன்டி நான் ஏன் சிங்கிளாக சுற்றணும்? நான் கமிட்டட் தானே ஆல்ரெடி. என்னடி என்ன சொல்கிற? நீ என் புருஷனை நினச்சி நீ இன்னும் உருகிட்டு தான் இருக்க நினச்சேன். ஏன்டி உன் புருஷன் ஒரு பெரிய உத்தமன், அவன் ரொம்ப அப்படியே ஒர்த்துன்னு நினச்சிட்ருக்கானா? இல்லை எனக்கு புரியல. உன் புருஷன் நினச்சி நான் உருகிட்டுருப்பானே. நான் ஆல்ரெடி கமிட்டட்ரி. என்னடி சொல்கிற? கமிட்டடா? எப்போத்துலேருந்து? என்கிட்ட சொல்லவே இல்லையே. நான் ஒரு 3 இயர்ஸாடி 3 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு சீக்ரெட் மேரேஜ் கூட நடந்துச்சுடி, உனக்கு தெரியாதுல்ல. என்னடி சொல்கிற? 4 இயர்ஸ் ஆகுது எனக்கு கல்யாணம் ஆகி. 1 இயர்க்குள்ளாலே நீ எப்படி கல்யாணம் பண்ணியிருப்ப? நீ ரொம்ப அழுதுட்டு ஒழுகிட்டு தானே இருந்த. உனக்கு தெரியாது மீரா. நான் என்னை துரத்தி லவ் பண்ணார். எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி ஒரு பெரிய என்ன சொல்கிறாடி ஒயன், எவ்வளோ நோண்டிகிட்டே இருக்கா. உண்மையை நம்புகிற மாதிரி சொல்லித்தல. இந்த பாரு, நான் கமிட்டட், கல்யாணம் ஆகிடுச்சி, சீக்ரெட் மேரேஜ், சீக்ரெட்டாக வச்சுருக்க சொல்லியிருக்காரு. அதனால் நீ திரும்ப ஏதோ கேட்டுட்ருக்காத அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபோனை கட் பண்ணியிருப்பீங்க. ஐயோ எவ்வளோ பெரிய பொய்யா சொல்லிட்டடி. திடீர்னு உன் ஆள் யார் என்னன்னு ஃபோட்டோ கேட்டேன்னா நீ என்னடி பண்ணுவ? போச்சா வாயை வச்சுட்டு. வாய் தாண்டி உனக்கு ஏழ்ற. உனக்கு வாய் தான் ஏழ்ற. உன் வாய்க்கு எப்போ நீ ஜிப்பு போறியோ அப்போ தான் நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்த நாள் நீங்கள் இப்போ ஆஃபீஸுக்கு போயிடுறீங்க. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஓயின் அப்பாலஜி லெட்டர்லாம் எழுதி கொடுத்துட்ட போல. ஆமாம் சார் கொடுத்துட்டேன். சரி ஓயின் உங்கள் வேலையை பாருங்கள். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறீங்க. இங்கே உங்களுக்கு திரும்பவும் மீரா கால் பண்ணியிருப்பா. என்னடி பிரச்சனை? அதான் சொல்லிட்டேனே நான் கமிட்டட்ரி, எனக்கு கல்யாணமே ஆகிடுச்சி, சீக்ரெட் மேரேஜ் எல்லாம் சொல்லிட்டேன்ல. என்ன பிரச்சனை உனக்கு? நான் இன்னும் சிங்கிளாலாம் சுற்றலை. உன் புருஷனை வளைச்சி போட்ட மாட்டேன். ஆனால் நான் எப்போவும் மறந்துட்டேன். நீ தானடி ஏமாற்றி அவனை லவ் ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அதுவும் என்னோடய லவ் அவன்கிட்ட சொல்லக்கூட இல்லை. எதுக்கிட்டே என்னை டார்ச்சர் பண்ணுற? இல்லைடி இல்லை, நீ இன்னும் அவனை நினச்சிட்டு தானே இருக்க. அதனால நான் கல்யாணம் பண்ணிக்காமல் சுற்றிட்டுருக்க. கேட்குறதால இப்போ போய் சொல்கிற. இல்லைடி இல்லை, அவனுக்காக ஃபீல் பண்ணது என்னவோ உண்மைதான். பட் நான் இப்போலாம் அவனை நினைக்கிறதில்ல. நான் உண்டு, என் புருஷன் உண்டு, என் வேலை ஒன்றும் சுற்றிட்டுருக்கேன். சீக்ரெட் மேரேஜ் மீரா, சீக்ரெட் மேரேஜ். இல்லை, உன் புருஷன் யாருன்னு எனக்கு காட்டு, இன்ட்ரடியூஸ் பண்ணு. ஐயோ எங்கே போவேன், இவ வேற வந்து நிற்பாளே. இதோ பார் மீரா, சீக்ரெட் மேரேஜ்னு சொல்லிட்டேன். அவர் ஹை ப்ரொஃபைலில் இருக்கார். நான் அவரெல்லாம் கை காமிக்க முடியாது. அவர் சீக்ரெட்டாக இருக்கணும்னு சொல்லி தான் மேரேஜ் பண்ணார். உன்கிட்ட சொல்லிட்டேன். உன் புருஷனாலாம் நான் நினச்சி உருக்கிட்டு இல்லை, புரியுதா? உன் புருஷன் அதுக்கு ஒர்த்தே கிடையாது. போ வேறு எவ்வளோ பாரு. அவன் வேறு எவ்வளோ நேரம் சுற்றிட்டு இருக்கானான்னு என்னன்னு போய் பாரு. போ, என்கிட்டே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கா. இப்போ பாரு. ஏய் ஃபோனை வச்சேன்னு வச்சுக்கேன், உன் முன்னாடி வந்து நிற்பேன். என்ன மீரா பிரச்சனை? ஆஃபீஸில் இருக்கேன்டி. இந்த பாரு, எனக்கு உன் புருஷனை பார்க்கணும். நான் கன்ஃபார்ம் பண்ணேன், எனக்கு மனசாரிடும். உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். கடவுளே. இதோ பாரு வைன், உன்னை இனிமேல் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட், உன் புருஷனை என்கிட்ட நீ இன்ட்ரடியூஸ் பண்ணு. நான் இந்த மாதிரி கமிட்டட் தான், எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நீ ப்ரூஃப் காமி. நான் அதுக்கப்புறம் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்டி. என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக வர இருக்க, என்னோடய உயிர் தோழி. ஐயோ கொல்றாளே. இந்த பார் மீரா, என் உயிர் தோழி மயிர் தோழிலாம் எனக்கு நீ கிடையாது. நீ எப்போ நான் லவ் பண்ணவனே நீ உஷார் பண்ணிட்டு போனியோ அதோட அந்த மயிர் தோழிலாம் கட் ஆகிட்டா. கட் பண்ணிட்டேன்டி. நீ தான் அந்த செகண்ட்லேருந்து என் உயிர் எடுத்துகிட்டே இருக்க.
எப்போ நான் அவன் உயிர் எடுக்க போகிறேன்னு தெரில, பார்த்துக்கோ. ஏதோ ஒரு காலத்தில் என் கூட நீ உயிர் தோழியாக இருந்தன்ற காரணத்துக்காக பொறுத்துட்டு போகிறேன், மூடிட்டு போகிறேன். ஓவராக பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன். ஆமாண்டி, ஓவராக தான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? என்னடி பண்ணுவேன் நீ? அப்போது என் புருஷன் கூட சுற்றிட்டு தானே இருக்க. எனக்கு சந்தேகமாக இருக்குடி, சந்தேகமாக இருக்குது. என்கிட்ட அவன் ஒழுங்காக பேச மாட்டான், ஒழுங்காக எதுவுமே நடக்கிறதில்ல. நீ எனக்கு ப்ரூவ் பண்ணுடி. கடவுளே, ஏய், உன் புருஷன்கிட்ட கேட்க வேண்டிய என்கிட்ட என்ன கேட்குற? ஐயோ கடவுளே, சியோவில் தானே இருக்கேன். நான் எங்கே இருக்கேன்? ஜூஜேலானில் இருந்துகிட்ருக்கேன். எப்படி இங்கே இருந்தாங்க? ஏணி வச்சா கூட எட்டாடி. ஏற்கனவே படுத்துறேண்ணே. டார்ச்சர் பண்ணாத மீரா, டார்ச்சர் பண்ணாத. சரிடி, நான் சொல்கிறேன். இதோ பாரு மீரா, ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் என்னை வந்து மீட் பண்ண. இல்லைவா, நாளைக்கு வரியா? இல்லைடி, இன்றைக்கே வரேன். உன் புருஷனை காமி, நான் பார்த்துட்டு போயிடுறேன். ஐயோ வந்துடுவாளே, நான் யாரை கட்டுறது? வந்து தொலைடி, அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை கட் பண்ணுறீங்க. ஐயோ வர வந்துட்டானா என்கிட்ட வந்து கேட்பாளே புதுசாக யார் என்னன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஹை ப்ரொஃபைலு வெங்காயம் அப்படின்னு சொல்லி தொலைச்சிட்டனே அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப அப்படியே புலம்பிகிட்ருக்கீங்க. அங்கே ஆஃபீஸில் நிறைய பேர் உங்களே பார்த்துட்டு, என்ன நடந்துட்டுருக்கு? வேலையை பார்க்குறீங்களா? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சார் இல்லை, பார்த்துட்ருக்கேன் சார். ஜஸ்ட் கொஞ்சம் பாடி பெயினாக இருந்துச்சுங்களா, அதான் இப்படி கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும். நல்லா தெரியுது ஒயின், சமாளிக்கிறீங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் கிளம்பி வந்திருப்பீங்க. அப்போ இப்போ இவகிட்ட நான் என்னன்னு சொல்லுவேன்? உண்மையை சொன்னால் தான் உண்டு. உண்மையை சொன்னால் திரும்ப கால் பண்ணுவா, திரும்ப என்ன டார்ச்சர் பண்ணுவா. என் புருஷன் கூட எங்கே இருக்க, என்ன பண்ண, ஏது பண்ண. இவளுடைய குரலில் இவ கத்தடெல்லாம் கேட்டுட்டு என்னால் சும்மா இருக்க முடியாடாப்பா பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போதைக்கு சமாளிக்கலான்ற மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க. திரும்பவும் இப்போ மீரா கால் பண்ணுறா. என்னடி பிரச்சனை? என்ன உன் புருஷன் எவ கூட போனாலாடி? எங்கே இருக்கீங்க நீனும் என் புருஷனும்? பா கடவுளே, இந்த பாரி, உன் புருஷன் எங்கே போய் எங்கே மேய்ஞ்சிட்ருக்கான்லாம் எனக்கு கேட்காதடி, எனக்கு கேட்காத. உன் புருஷன் லாயர் தானடி, ஏதாவது கேஸ் பிடிக்கிற விஷயமா எங்கேயா போய் தொலைஞ்சிருப்பான். கேளு, என்கிட்ட வராத தயவு செஞ்சு. உன் புருஷனை சட்டையை பிடிச்சி கேளாண்டி. கேட்டால் என்ன குறைஞ்சிருவியா? நான் கேட்டேன்னா என் புருஷனுக்கு நான் கெட்டவளாயிடுவேன். அப்புறம் உன்கிட்டே வந்துட்டானா? அடியே, நான் திரும்ப சொல்கிறேன். நான் எதையும் நம்புகிற மாதிரி இல்லை. நீ உன் புருஷனை காமி, அப்புறமா நம்புகிறேன். இல்லை நம்புகிறேன். ஒயின், உன் காதில் விழுதில்லை? விழுது. என் புருஷன் இப்போது மீட்டிங்காக வெளில போயிருக்காரு. அதனால் வர்றதுக்கு ஒரு 1 வீக் ஆகும். 1 வீக் கழிச்சு வா, காமிக்கிறேன். சரிடி, 1 வீக் ஆகும், நேரில் வந்து பார்த்துக்கிறேன். பட் இப்போது ஃபோட்டோ காமிக்கலாம்ல? ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்க மாட்டீங்க. சீக்ரெட் மேரேஜ் வேறு ஆயிருக்குன்ற. ஃபோட்டோ காமி. இல்லடி, பர்சனல் காமிக்கலாம் மாட்டேன். அப்புறம் மீட் பண்ண மட்டும் ஃபோட்டோ எடுக்க மாட்டேனா? இந்த பாரி, எப்படிடி அவர் ஹை ப்ரொஃபைலில் இருந்துகிட்ருக்காரு, ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நான் எப்படி? பரவாயில்ல, உன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தானே, இந்த டார்ச்சர்லேருந்து வெளில போகணும்ல. காமி, யார் அந்த ஹை ப்ரொஃபைல்னாச்சும் சொல்லு. எதுவுமே சொல்லாமல் நீ மாட்ட பேசிகிட்டு இருக்கடி. ஐயோ, எனக்கு யாரும் ஹை ப்ரொஃபைலில் தெரியாதே கடவுளே, எனக்கு ஏதோ வழி காமிக்க மாட்டியா? இவர் இந்த மேகசினில் யார் இவன்? இங்கே பார்த்த மாதிரியே இருக்க. அவனே தான். ஆமாண்டி, ஹை ப்ரொஃபைல்னு சொன்னால அவர் பார்க் ஜிமின் ஹோட்டலுடைய ஓனர் அவர். இந்த பார், உங்ககிட்ட சொல்லிட்டேன், யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாடி. என்னடி உண்மையாக சொல்கிற? அந்த ஹோட்டலுடைய ஓனரா? ஆமாடி, உனக்கு என்ன தெரியவாடி போகுது? என்னடி சொல்கிற? அவ்வளோ பெரிய ஹோட்டல் ஓனர், உனக்கு லவ்வர், உனக்கு புருஷனா? ஆமாடி, ஆமாம். யார்கிட்டையும் சொல்லாத. என்ன சீக்ரெட் மேரேஜ் வேறு பண்ணியிருக்கோண்டி, தயவு செஞ்சு சொல்லிடாத. அது வேணாண்டி. என்னடி சீக்ரெட் மேரேஜ்னால் எப்படி? அவங்க வீட்டில் யாருக்கும் தெரியாதானே? ஆமாண்டி, யாருக்கும் தெரியாது. அவங்க அம்மா லோ ப்ரொஃபைலில் இருக்கிற பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு அப்படி ஏதோ பேசியிருப்பாங்க போல.
அதனால தான் என்னை சீக்கிரட்டாக மேரேஜ் பண்ணியிருக்காட்டி சீக்கிரமே சொல்கிறேன் அனௌன்ஸ் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக வெயிட் பண்ணுறேன். இந்த பாரு மீரா, தயவு செஞ்சு வெளில சொல்லாத. நான் வேறு கவர்மெண்ட் ஜாபில் இருந்துகிட்ருக்கேன். தெரிஞ்சால் சிக்கல்டி, என் வேலை போயிடும். ப்ளீஸ். உன் புருஷன்லாம் பேசுறது இல்லடி. அவனே என்றைக்காவது ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஏதோ புலம்புவாண்டி, நீ ஏதோ டார்ச்சர் பண்ணுறான்னு மட்டும். வேறு எதுவும் எனக்கு ஃபோன் பண்ணவே மாட்டான்டி. இந்த பாரு, நான் நம்பலை. உன் புருஷனை நான் மீட் பண்ணும், அதுக்கப்புறம் தான் நான் நம்புவேன். ஐயோ, இன்னும் நம்பலையாவ அப்படின்னு சொல்லிட்டு அது இதுன்னு சமாளித்து நீங்கள் ஃபோனை வச்சுறீங்க ஒரே வழியாக. இப்போது நீங்கள் அந்த ஹோட்டல் ஓனரையே நம்ம உரண்டை எடுத்து வச்சுருக்கோம், இது சரிப்பட்டு வராதனால பின்ன நமக்கே திரும்பிடுச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி ஆஸ் அ கவர்மெண்ட் ரூல் என்னன்னா, நம்ம எங்கேயுமே தப்பு பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கும் இல்லைங்களா. அது கொரியாலெலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு கேஸ் ஆச்சுன்னா ரொம்ப தோண்டி தொலாவுவாங்க. அப்படின்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இப்போது அதை பே பண்ணிடலாம், நம்ம தங்கின சார்ஜஸ் வந்து நம்ம பே பண்ணிடலான்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அந்த ஹோட்டலுக்கு தான் போயிருப்பீங்க. இதோ பாருங்கள், இந்த டேட்டில் நான் அவங்க தங்கியிருக்கேன், அதுக்கான காஸ்ட் என்னன்னு சொல்லுங்கள். மேம் எப்போ? இதோ பாருங்கள், இந்த டேட், எவ்வளோ காஸ்ட் என்னன்னு சொல்லுங்கள், நான் பே பண்ணிடுறேன். ஓகே மேம், செக் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே நின்றுட்டுருப்பீங்க. இப்போ ஜின்னு வந்து கிராஸ் ஆவார். ஐயோ, இவன் நம்மளை பார்த்தானா விட மாட்டானே போல. ஒன்றும் தெரியாத மாதிரி திரும்பிக்கோ, ஏன் மாட்டிடாத. ஏய், இவளை எங்கே பார்த்த மாதிரி இல்லைடா சார். அது அந்த பொண்ணு தான் சார். ஓகே, நீ போயிட்டு ஆஃபீஸில் ஃபைல்லாம் செக் பண்ணி வை, நான் வரேன் சார். போடா. ஏய், இங்கே பாரு. ஏய் ஏய் யார் அவ? உனக்கு காதை விழுந்துச்சுன்னு தெரியும், திரும்ப. ஐயோ, மாட்டினானா சார்? என்ன சார்? என்னடி சார்லாம்? யோ, வாயா, போடா, வாடா, எங்கே போச்சு? இல்லை சார், ஆஸ் அ கவர்மெண்ட் ரூல் படி தப்பெல்லாம் பண்ணக்கூடாது, என் மேலே பிளாக் மார்க் வரக்கூடாது அப்படின்றதுக்காக உங்கள் ஹோட்டல் அன்றைக்கி ஸ்டே பண்ண இல்லைங்களா, அதுக்கான சார்ஜஸ் பே பண்ண தான் வந்திருக்கேன் சார். வந்திருக்கேன். ஓ, செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. பே பண்ணிவிட்டு நான் ஸ்மூத்தாக வெளில போயிடுவேன். தயவு செஞ்சு மறந்துடுங்களேன் ப்ளீஸ். ஃப்ரெண்ட், வி ஆர் ஃப்ரெண்டு டுடே ஆன்வர்ட்ஸ். டுடே ஆன்வர்ட்ஸ் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. என்னடி என் தம்பிங்க? அப்பா, விட மாட்டான் போலடா. இதை பாருங்க. எங்கடி பார்க்குறது? முன்னாடி தான் நின்றுட்டுருக்க, உன்னை தான் பார்த்துட்ருக்கேன், சொல்லு. யோ, நான் உங்ககிட்ட பொறுமையாக பேசிகிட்ருக்கேன், என்னை டென்ஷன் பண்ணுற மாதிரி பேசாத. அப்புறம் மரியாதைலாம் ஏதாவது வார்த்தையை விட்டுருவேன். ஏய், இப்பயே மரியாதை இல்லாமல் தாண்டி பேசிகிட்ருக்க. வா கேபினுக்கு, அவன்கிட்ட பேசணும். இல்லை வரியால் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போவா. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரை இந்த ஹோட்டல் ஓனர் கையை பிடிச்சி இழுத்து கொண்டு சென்றார் அப்படின்னு நாளைக்கு டாபிக் வரும். ஓகேவா? உன் வேலை தாண்டி போ. வரியா? இல்லை, வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் போயிருப்பீங்க. அவர் முன்னாடி போயிருப்பார், நீங்கள் பின்னாடியே போயிருப்பீங்களா? சொல்லுங்கள் சார். என் தம்பிங்க. ஏன் சார், உங்களுக்கு புரியுதா இல்லை புரியாமல் நடிக்கிறீங்களா? அவன் யாருனே தெரியாது, அவன்கிட்ட ஒரு பரதேசி வந்தான் என்ன. இல்லை சார், இல்லை. ஏன் மறைக்கிறீங்க? எனக்கு உங்கள் தம்பின்னு தெரியாதுல்ல. சொல்லு. தெரியல சார், நான் மட்டும் உங்கள் ஹோட்டலுக்கு வந்தேன், சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அவன் மட்டும் வந்தான், இது எல்லாத்தையும் சாப்பிட முடியுமான்னு கேட்டான். சாப்பிட்றதா சாப்பிடுன்னு சொல்லிட்டேன். அவனும் சாப்பிட்டான். நான் ரொம்ப சோகமாக இருக்கேன்னு தெரிஞ்சு ஒரு ட்ரிங்க் ஏதோ எனக்கு ஆஃபர் பண்ணுறேன்னு ட்ரிங்க் வாங்கி கொடுத்தான். அதை குடித்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரில. அவன் எங்கே போனான்னு எனக்கு தெரில சார். அவ்வளோதான். நம்புகிற மாதிரி இல்லையாடி? இப்போ பாருங்க மிஸ்டர், உங்கள் லிமிட்டை நீங்கள் க்ராஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நான் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் சொல்லிகிட்ருக்க ஒரே விஷயந்தான், உன் தம்பினா ஏதோ ஓரளவுக்கு ஞாபகம் இருக்குது, அவ்வளோதான். அவன் பேர் ஜிமின், அது மட்டும்தான் தெரியும். வேறு எதுவும் எனக்கு தெரியாது. அவன் எங்கே போனான் எனக்கு எதுவும் தெரியாது. நான் கிளம்புறேன். ஐ திங்க் இவ்வளோ தான் அந்த பேமெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஹோட்டலில் நான் தங்கி இருந்ததுக்கு அண்டு சாப்பிட்ட ஃபுட்டு எல்லாத்துக்கும் இவ்வளோ தான் எக்ஸ்பென்சிவ் இருக்கும்னு நினைக்கிறேன். வச்சுட்டேன், கிளம்புறேன். குட் பாய். அதுக்கப்புறம் உனக்கு பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏய், நான் உனக்கு போன்னு சொல்லவே இல்லையே. நீங்கள் போன்னு சொல்லி தான் நான் போகணுன்னு இல்லை. நான் கிளம்புறேன். உங்களுக்கு கீழே வேலை செய்கிறதுக்கு நிறைய அடியாளுங்க இருப்பாங்க, அவங்கள நீங்கள் ஆட்டி படிக்கலாம். என்ன ஆட்டி படிக்கிறதுக்கு?
நானும் உங்களுக்கு வேலை செய்கிற வேலைக்காரியும் இல்லை, நீங்கள் எனக்கு எஜமானியும் இல்லை. கிளம்புறேன்னு. ஏய் திமுறா, அப்படி கூட வச்சுக்கலாமே, நல்லாயிருக்கு. திமிரு பிடிச்ச ஒயன், நல்லா இருக்குல்ல. போயிட்டு வரேன். குட் பாய் மிஸ்டர் ஜின். அதானே உங்கள் நேமு? நேம்லாம் தெரியுமா உனக்கு? ஜஸ்ட் பார்த்தேன், பார்க் ஜின்னுன்னு இந்த ஹோட்டல் பேர் இருக்குது. கூகுளில் செக் பண்ணால் உன்னோட நேம் ஜின்னுன்னு வந்தது. அவ்வளோதானே. நிறைய மேகசினில் இருக்க, யங்கஸ்ட் பிஸ்னஸ்மேன், நிறைய அவார்டு வாங்கியிருக்க. வா, பட் ஆனால் கேரக்டர் சரியில்லையே மிஸ்டர் ஜின், மாற்றிக்கோங்கண்ணே. இல்லைன்னா நெக்ஸ்ட் அவார்ட்லாம் கிடைக்க வாய்ப்பில்லை. அப்புறம் என்ன மாதிரி இருக்கிற யாரோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஏதோ ஒரு வெப்சைட்டில் ஏதோ ஒரு மாதிரி போட்டால் உங்களுக்கு நல்லா இருக்காதுல்ல. கிளம்புறேன் மிஸ்டர் ஜின், பாய், போயிட்டு வரேன். கொழுப்புடி கொழுப்பு, போ, எனக்கா சிக்குவ பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு கிளம்பிருப்பீங்க. இங்கே உங்கள் ஃப்ரெண்டு மீரா உங்கள் வீட்டிலே வந்து உட்காந்துட்ருக்கா. என்ன இவ செப்பல் எங்கே? வா ஒயன், என்ன பண்ணுற? வெளில வா, உள்ள வா, உள்ள வா. உன் ஃப்ரெண்ட் மீரா உனக்காக வந்திருக்கல, வாடி. என்னடி, எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கா? ஏய், உன் ஆள் ஹோட்டலில் தான் இருக்காராமே. இவளுக்கு எப்படி தெரியும்? இல்லடி, அவர் வெளில வெளில ஒரு இதுக்காக போயிருக்காரு. இல்லையே, ஹோட்டலில் இருக்காருன்னு நான் பார்த்துட்டு தானே வந்தேன், செக் பண்ணிட்டு தானே வந்தேன். என்னடி சொல்கிற? வா போகலாம். அதை பார்த்துட்டு அப்படியே அங்கே ஒரு பார்ட்டி பண்ணிவிட்டு வரலாமா? என்னடி என்ன பேசுகிற? எனக்கு வேலை இருக்குது, நான் பிஸியாக இருக்கேன்டி. இல்லையே, பர்மிஷன் கேட்டு வந்துட்டு தான் உன் ஆஃபீஸில் சொன்னாங்களே. என் ஆஃபீஸ் போனியா? ஆஃபீஸ் போனேன், அப்புறம் ஹோட்டலுக்கு வந்தேன். ஹோட்டலுக்கு? ஆமாண்டி, ஹோட்டலுக்கு வந்தேன். உன் ஆள் ஹோட்டலில் தான் இருக்காராம். செக் பண்ணிவிட்டு நேராக உன் வீட்டுக்கு தான் வரேன். நீ எங்கே போயிட்டு வர? இல்லைடி, ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா ஹெட் ஆஃபீஸ் வரைக்கும் போக சொன்னாங்க, போயிட்டு நேராக வீட்டுக்கு தான் வரேன். நீ எதுக்கு ஆஃபீஸ்லாம் போயிட்டு? டென்ஷன். இவ என்ன ஒரு பைத்தியக்காரி, எப்படி இவ வந்தா? இப்போ வராதுன்னு சொல்லி தான் வச்சேன், வந்து உட்காந்துருக்குது பாரு சந்து மாதிரி. என்னடி, என்ன? வா போகலாம். எங்கே? அதான் உன் ஆளை பார்த்துட்டு அப்படியே ஒரு பார்ட்டி பண்ணிவிட்டு வரலாம். நீ என்ன பேசுகிற? பார்ட்டினா எனக்கு செட் ஆகாது. இன்னொரு நாள் கூப்பிட்டு போகிறேன் ப்ளீஸ். எதுக்கு? இல்லடி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்வைட் பண்ணிட்டேன். பாவி, என்ன பண்ணி வச்சுருக்கா இவ? என்னடி சொல்கிற? ஆமாம், நம்ம கேங்கு எல்லாருமே வராங்கடி, வா. என்ன கேட்காம எதுக்குடி? என்ன கேட்காம எதுக்கு மீறா அந்த மாதிரிலாம் பண்ணுற நீ? நான் தான் சொல்கிறல, ஒரு ஹோட்டல் இல்லை, உனக்கு தெரியாதடி. உன்னோட ஹஸ்பண்ட் உனக்கு தெரியாத சர்ப்ரைஸ் பண்ணுறாரா என்னவோ. வா போகலாம். இவன் எனக்கு ஏதோ பெரிய அப்பா செதுக்கி வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். பிளான் பண்ணிட்டான். அசிங்கப்படுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்குது. இவன் புருஷனை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஏன் என்ன பண்ண போகிற? எல்லோரும் முன்னாடி அசிங்கப்பட்டு தான் ஆகணும்னா என்ன பண்ணுறது? போய் தொலை போ. என்ன நீ? வா. வரேன் மீரா, வரேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாமா, இல்லை இப்படியே தான் வரணுமா? இல்லை, உன் புருஷனை வேறு பார்க்கணும். எப்படி? இது ஆஃபீஸ் வேறெலாம் வேண்டாம், போ. அப்புறம் எப்படி ட்ரெஸ் பண்ணிவிட்டு என் புருஷனை பார்க்க வரணும்? நீயே சொல்ல. நீ சஜஸ்ட் பண்ணுறதே நான் போட்டு வரேன். கடவுளே, மாட்ட போகிறேன்னு தெரிஞ்சிச்சு. ஏதோ பெரிய சம்பவமாக செதுக்கி வச்சுருக்கல்ல, நீ எப்படி விழறியோ அப்படியே நான் போகிறேன். கடவுளே, போகிறேன். நீ மட்டும் என் கையில் கிடச்சடா கடவுளே, வேறு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. கும்பிட்டுப்பா, கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இனிமேலாவது நல்லா வைன்னு வேண்டிக்கிறேன். வேறு வழி என்னடி? போய் கிளம்பிட்டு வா. அதான் நீ என்ன ட்ரெஸ் போட சொல்லிட்டு போடுறடி, வா. நீயே சூஸ் பண்ணி கூட, நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பி வரீங்க. உங்களுக்கு இங்கே அடி வயிற்றில் அப்படியே புளியை கரைக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். அப்படியே நெருப்பை கட்டிட்டு வரீங்க. என்னடி, ரொம்ப வெக்கப்படுற போல புருஷனை பார்க்குறதுக்கு? ஐயோ, நான் ஏன்டி வெக்கப்பட போகிறேன்? நான் ஏன் வெக்கப்பட போகிறேன்? டெய்லி வீடியோ கால் அது இதுன்னு பேசிட்டு தான் இருக்கும். அவர் ரொம்ப ரொமான்டிக் தெரியுமாடி, செம்ம ரொமான்டிக். அந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் மனுஷனை எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அப்படியாடி? இப்போ பாரு வையன், என் புருஷன்லாம் என்கிட்ட ரொமான்டிக்காக பேசுறதில்ல, பார்க்க கூட மாட்டேறான் தெரியுமா? அதனால தான் உன் புருஷனை நான் பார்க்குறதில்ல, பேசுறதில்லடி. என்னடி
நீனும் எவ்வளோ நேரம் தான் நடிக்கிறேன்னு பார்க்குறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீராவும் உங்களை கூப்பிட்டுட்டு வந்திருப்பா. ஹோட்டலில் தான் வந்து நிற்கிறீங்க. ஐயோ கடைசியில் ஹோட்டல் முன்னாடியே கூப்பிட்டு வந்து நிற்கிறா, நான் என்ன பண்ணுவேன்? அப்புறம் ஒயின் போதாம்மா, எப்படியும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உள்ள வந்திருப்பாங்க வா. இல்லடி என்ன பேசுகிற, அவர் தான் ஆஃபீஸ் விஷயமா வெளில போயிருக்காருன்னு சொன்னேன்ல. இருக்க மாட்டார், என்னடி பேசுகிற, வந்திருந்தாலும் எனக்கு கால் பண்ணியிருப்பார். இல்லை ஒயின் அவர் வந்துட்டார், நான் செக் பண்ணிட்டு தான் நான் வீட்டுக்கு வந்தேன் வா. மாட்டின ஒயின் நல்லா மாட்டின, தரமாக செய்ய போகிறாளுங்க போ. ஸ்வாக்கு கொடுக்குறவனுக்கு ஸ்வாக் கொடுக்க போகிறாளுங்க வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ரொம்ப பம்பன மாதிரியே போயிட்டுருக்கீங்க. என்ன ஒயின் போய்ட்டு உன் புருஷனை கூட்டு வா. இல்லைடி அவர் ஆஃபீஸில் இல்லை, ஹோட்டலில் இருக்க வாய்ப்பு இல்லடி வா, சும்மா நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடலாம். ஒயின் நான் தான் சொல்கிறேன்ல, போ உன் புருஷனை கூட்டு வா, இன்ட்ரடியூஸ் பண்ணி வை. ஐயோ அப்படியே இருந்தாலும் கூட நான் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் சொல்லுங்கள்? இத்தனை பேர் இருக்காங்க, இவ்வளோ பேர் முன்னாடி எப்படி சொல்லு? கரெக்ட் ஒயின் கரெக்டாக கேட்டேன். அதனால தான் ஒரு ரூம் புக் பண்ணு. என்ன நீ ரூம் கூப்பிட்டு வந்துடு உன் புருஷனை. இங்கே வேண்டாம், இது ப்ரைவேட்டாக இருக்காதுல்ல. ரூம் புக் பண்ணுறேன்னே, நாங்கள் இங்கே வெயிட் பண்ணுறோம். நான் போய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வந்துடுறேன். நீ ரூம் புக் பண்ணிட்டு உன் புருஷனை கூப்பிட்டு ரூம் கீ கொடுத்துட்டே போயிடு. நாங்கள் ரூமில் வெயிட் பண்ணுறோம். ரூமுக்கு உன் புருஷனை கூப்பிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், பார்ட்டி பண்ணுறோம், என்ஜாய் பண்ணுறோம், செலப்ரேஷன் மோட் போயிட்டு அப்படியே நாங்களாம் வீட்டுக்கு போயிடுறோம். நீனும் உன் புருஷனும் ரூமில் இருங்க. முடிவு நல்லா தான் பண்ணுறா. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இவளுக்கு ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. சரிடி நான் போயிட்டு ஃபஸ்ட்டு அவர் இருக்காரான்னு பார்த்துட்டு அப்புறமா ரூம் புக் பண்ணுவா. இல்லை ஒயின் அவர் இருக்கார், நீ புக் பண்ணி கீ என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டு உன் புருஷனை கூப்பிட்டு வாண்ணே. வேறு வழியே இல்லை, புக் பண்ணுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூம் புக் பண்ணி கீயை உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட மீரா கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் நேராக போ. அவருடைய கேபின் தான் போகிறீங்க, ஆஃபீஸ் உள்ளே தான் போகிறீங்க. மேம் எங்கே போகிறீங்க நீங்கள் மட்டும் சொல்லாமல்? இல்லை உங்கள் பாஸை பார்க்கணும். இல்லை மேம் அப்பாயின்மெண்ட் இருக்கா? ஐயோ இல்லை அவருக்கு எனக்கு தெரியும், ஒயின்னு சொல்லுங்கள், நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்கள். இல்லை மேம் அப்பாயின்மெண்ட் இருக்கா சொல்லுங்கள், உள்ளே அலோவ் பண்ணுறோம். இல்லைனா இல்லை மேம் அவருக்கு நிறையா ஷெட்யூல் இருக்குது, ப்ளீஸ் நாங்கள் சொன்னோன்னாலும் திட்டுவாங்க, ப்ளீஸ் போகிறீங்களா? இல்லை கொஞ்சம் ஃபைனன்னு சொல்லுங்கள், தெரியும் அவருக்கு. ஓகே மேம் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அவர் திட்டினாருன்னா அப்புறம் எனக்கு தெரியாது, நீங்கள் கிளம்பி போகிற மாதிரி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகே நீங்கள் போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அங்கே உள்ளே போயிட்டு திரும்ப வெளில வந்திருப்பார். மேம் அவங்களை யாருனே தெரியாதுன்றாரு, நீங்கள் என்னமோ ஒயின்ன்றீங்க. ஓ பழி வாங்குறான், நல்லா பழி வாங்குறான், நல்லா தெரியுது. என்ன ஒயின்னு தெரியலையாம்மா அவனுக்கு? போகிறேன் நானே போகிறேன். இப்போ என்ன இங்கே சண்டை போட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும், வேறு வழி இல்லை, போ அப்படின்னு சொல்லிட்டு போ உள்ளே. நீங்கள் அந்த செக்யூரிட்டிலாம் தாண்டி நீங்கள் கிராஸ் பண்ணி உள்ளே போயிடுறீங்க, சண்டை போட்டு தான். என்னடி எங்கே இங்கே வந்திருக்க? சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஐயோ என்ன சாரெல்லாம் கூப்பிட்ற? வாயா போயா வாடா போடா ஏதோ சொல்லுவியே, சொல்லுடி என்ன பிரச்சனை, என்ன வேணும் உனக்கு? இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இந்த ஸ்லாங் ஒன்றோடது இல்லையே, என்ன வேணும் சொல்லு, எதுக்கு போன தேடி வந்திருக்க? உங்களால் ஒரு ஹெல்ப் வேணும் ப்ளீஸ். நான் உங்கள் தம்பி தேடி கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுறேனே. என்ன புதுசாக ஞானம் உதயலாம்? எனக்காக நீ இறங்கி வரனா, உனக்காக நீ ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுதானே அர்த்தம். சொல்லு உனக்கு என்ன வேணும்னு ஃபஸ்ட்டு சொல்லு. இல்லை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உங்கள் தம்பி பற்றி ஒரு சின்னதாக க்ளூ கொடுக்குறேன், அதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லை ஃபஸ்ட்டு உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லு, அதுக்கப்புறமா நான் டிசைட் பண்ணுறேன். ஐயோ இவன் ஒத்துப்பானா இல்லையானே தெரில. சார் இல்லை ஒழுங்காக சொல்கிறியா? இல்லை சார் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் வேணும், நீங்கள் ஃபஸ்ட்டு ஓகேன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் சார். நீ இந்த அளவுக்கு பம்புறனா என்ன விஷயம்னு சொல்லு தயவு செஞ்சு. இல்லை சொல்கிறியா? இல்லை வெளில துரத்தவா?
ஐயோ! இவன் ஒத்து போனானே தெரியல. இவளுங்க வேற இங்கே தான் வந்து உட்காந்துட்ருக்காளுங்க. ரூம் போட்டு வேற. இதில் பார்ட்டி வேற பண்ணணும்னு வேற பைத்தியம் பிடிச்ச நாய்ங்க. ஐயோ! என்னடி என்ன? சார் இல்லை. ஐயோ! சரி 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 சாரிண்ணே. டீ போட்டு கூப்பிட்டா உனக்கு பிடிக்காது. இல்லை சார், நீங்கள் கூப்பிடலாம், தாராளமாக கூப்பிடுங்க. நீ தான் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆச்சே, உன எப்படி டீ போட்டுலாம் கூப்பிட்டா உனக்கு தான் பிடிக்காதுல்ல? ஆமாடா, பிடிக்காது பிடிக்காதுடா பிடிக்காது. என்னை டீ போட்டு கூப்பிட்டா உன் பல்ல உடச்சிடும்டா. என்னடி என்ன என்ன வேணும் சொல்லு. சொல்கிறேன் சார், எனக்கு உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் வேணும். ஒரு 1 hour மட்டும் எனக்கு நீங்கள் பாய் ஃப்ரெண்டாக நடிக்கணும் சார். என்ன? இல்லை, எனக்கு நீங்கள் பாய் ஃப்ரெண்டாக நடித்தா நல்லாயிருக்கும். என்னடி திமுறா? ஆ இல்லை, சாரி சார், நான் தெரியாதனமாக ஒரு விஷயத்தில் உங்கள் நேமை யூஸ் பண்ணிக்கிட்டேன். தெரியாமல் தான் சார், தெரியாமல் ஒரு மேகசினில் இருந்துச்சு, டக்குன்னு உங்கள் ஹோட்டல் நேமை சொன்னேன். நீங்கள் தான் என்னோடய ஃபியான்சின்னு. அவர் அப்படியே உங்களை முறைச்சிட்டே உட்காந்துட்ருக்காரு. ஃபியான்சின்னு? என்னடி ஃபியான்சின்னு என்ன சொன்னேன்? ஆ இல்லை, எதுக்கு கோவப்படுறீங்க? ப்ளீஸ் 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 சார், தெரியாதனமாக சொல்லிட்டேன் சார். நீங்கள் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பீங்க. இப்போ நான் உனக்கு ஃபியான்சியாக 1 hourக்கு நடிக்கணும் சார். உங்கள் தம்பி எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியாது, பட் சின்னதாக க்ளூ என்னோடய ஹேண்ட்பேக்கில் இருந்தது சார். நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக தேடி கண்டுபிடிச்ச கொடுத்துட்றேன் சார், கொடுத்துறேன். எத்தனை நாளுக்குள்ளே? வித்தின் 2 days. 2 daysல சார். அந்தளவுக்கு என்ன? அப்படிலாம் உண்மையை சொல்லிட்டு போகலாம்ல சார். இல்லை, இது என்னுடைய கௌரவ பிரச்சனை, ப்ளீஸ். உனக்கு எப்போ ஒரு பாய் ஃப்ரெண்ட் தேவைப்படுறான் சார்? சின்னதாக திருத்தம், எனக்கு இப்போது ஒரு பாய் ஃப்ரெண்ட் தேவைப்படல. நீங்கள் தான் எனக்கு இப்போது புருஷனாக நடிக்கணும் சார். என்னடி ஃபஸ்ட்டு ஃபியான்சி என்ன சார்? இல்லை, சீக்ரெட் மேரேஜ் ஆகிடுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டேன் சார். ஹை ப்ரொஃபைலில் இருக்கிறதால சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ண சொல்லிட்டீங்கன்னு. சாரி சார், சாரி, மறைக்காதீங்க ப்ளீஸ் 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 சார், ப்ளீஸ். என்னடி நினச்சிட்ருக்க? என்னை பார்த்தா என்ன நினச்சிட்ருக்க? எனக்கே தெரியாத என்னுடைய எனக்கு சரி, ஓகே ஓகே, என் தம்பியை கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக மட்டும் தாண்டி ஒத்துக்கிறேன். என் தம்பியை 2 daysக்குள்ளே கண்டுபிடிச்சி வந்து கொள்ளன்னு வச்சுக்கேன். அப்புறம் இந்த ஜின்னுடைய இன்னொரு முகத்தை பார்ப்பல்ல, அப்போ காமிக்கிறேன். சார் இல்லை, ஷோரா கண்டுபிடிச்சி கொடுத்துட்றேன் சார். என்னடி பண்ண போகிற? ஏதோ க்ளூ இருக்கு, நீ அந்த க்ளூனா என்னன்னு கேட்டானா அவ்வளோதான், நீ தொலைஞ்ச. சரி, அப்புறம் ஏதோ ஹேண்ட்பேக்கில் க்ளூ இருக்குன்னு சொன்னீங்க, அது எங்கே? கேட்டேன், மாட்டிக்கிட்டேன். நடிக்கிறேன்னு சொன்னவன் வரமாட்டேன். சரி, இல்லை, அது ஹேண்ட்பேக் வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். நான் வர சாரீலாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு கட்டிட்டு வந்தேன்னா ஹேண்ட்பேக் கையில் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு வச்சுட்டு வந்துட்டேன் சார், ப்ளீஸ் சார். சரி, ஓகேவா சார்? ஒத்துக்கிட்டீங்களா? ஏன் வேணாமா? போ. வரணுமா வேணாமா? போ. உனக்கு இல்லை சார், வாங்க. வா சார். இல்லை, தப்பாக எடுத்துக்காதீங்க, அங்கே கொஞ்சம் நீங்கள் புருஷனாக நடிக்கணும் அதானே? ஓகேவா சார்? என்ன என்னுடைய ப்ரொஃபைலுக்கு ஒன்றை பக்கத்தில் நிற்க வைக்கிறான்றப்ப தான் ஒரு மாதிரி இருக்குது. ஐயா, இதெல்லாம் ஒரு முகர்கட்டை, இதை பக்கத்தில் நிற்கிறதுக்கு நான் தான் யோசிக்கணும், இது யோசிக்குது கருமம். என்னடி என்ன? இல்லை சார், இல்லை, பெரிய மனசில் வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸாம்னு நினப்பு. இவனெல்லாம் கை கோத்துட்டு போகிறேன்னு நான் தான் தலையில் அடிச்சுக்கலாம். இதெல்லாம் என்னை மூஞ்சா பார்த்து இழுக்குது. வேறு வழியில் வயன் போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் போ. ஒரு மாதிரி கை கோத்த மாதிரி தான் போகிறீங்க. எந்த ரூம்? அதே ரூம் தான் சார். என்ன? இல்லை, அந்த 307.
பிளான் பண்ணி தான் வந்திருக்க அப்படி தானே? இல்லை இல்லை சார். வாங்க வாங்களே போகலாம், கதவு திறங்கடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டிக்கிட்டே பேரலாக எங்கள் ஜின்னையுமே திட்டிக்கிட்டே தான் நீங்கள் இப்போ உள்ளே போகிறீங்க. வாட் அ சர்ப்ரைஸ்! உண்மையிலுமே அப்பா லவ் பண்ணுறாளா, கல்யாணம் பண்ணிட்டாளா? ஏய், என்ன உன் ஃப்ரெண்டு கதவை திறந்துட்டு வான் கூட கூப்பிடாம அப்படின்னு நின்றுட்டுருக்கா? ஏய் மீரா, மீரா, ஆ ஆ வாங்க வாங்க. தெரில, ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டோமா, அதனால தான். வாங்க வாங்க, நீங்கள் வாங்க. எப்படி நீங்கள் போயிட்டு இங்கே வாயின என்னடி கேட்குறா உன் ஃப்ரெண்டு? உனக்கும் எனக்கும் எப்படி கல்யாணம் நடந்துச்சுன்னு கேட்குறாளா, இல்லை இவளெல்லாம் எப்படி என் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கேட்குறாளாடி? ஐயோ சின், அவள் அந்த அர்த்தத்தில் தான் கேட்குறா. பட் நீங்கள் சமாளித்து பதில் சொல்லணும். உங்கள் பொண்டாட்டியாக என்னை விட்டு கொடுக்காத பேசுகிறதெல்லாம் இருக்குது உங்கள் திறமையே. என்னடி? ஐயோ ஜின், ஜின் சார் ப்ளீஸ் கொஞ்சம் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணால் நல்லாயிருக்குமே ப்ளீஸ். சரி, என் தம்பி ஞாபகம் இருக்கும்ல? ஷூர் சார், கண்டிப்பாக உங்கள் தம்பியை தேடி வித்தின் 2 days கொடுத்துட்றேன் சார். அதில் எந்த எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ப்ளீஸ் சார் கண்டினியூ பண்ணுங்கள் சார். இவளுங்க வேறு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காளுங்க உங்ககிட்ட கொஷின் கேட்க. தெரியுது தெரியுது தெரியுது. அப்புறம் மீரா எப்படி இருக்கீங்க? உங்களை பற்றிலாம் நிறைய சொல்லியிருக்கா. அப்புறம் சொல்ல மறந்துட்டேனே, மெல்லின், ஜாய், ஸ்ரீ இவங்களை பற்றியுமே நிறைய சொல்லிகிட்டே இருப்பாள். மீரா உன்னை பற்றி தான் அதிகம். நீ எப்போ பாரு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவ. வேண்டாமே, அவள் பாவம். அப்பா இவதான் இவகிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசுங்க ஜின். சாரி ஜின், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி இதெல்லாம் என்கிட்ட சொன்னாலே தவிர, அதுவும் இப்போ தான் இந்த வீக் தான் சொன்னான். நான் நம்பலை தான், மன்னிச்சிருங்கண்ணே. உங்கள் ஒய்ஃப் நான் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிட்டேன் தான். என் ஒய்ஃபா? என்ன ஜின்? என் ஒய்ஃப் அப்படிலாம் கொஞ்சம் கஷ்டப்படுத்தாதீங்க மீரா ப்ளீஸ், ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து உங்கள் இடுப்பு அணைச்ச மாதிரி பிடிச்சிக்கிட்டு சேம் டைம் உங்கள் கையை, அதாவது உங்கள் லெஃப்ட் ஹேண்டு கையை வந்து பிடிச்சிட்ருக்காரு. உங்கள் ரைட் ஹேண்ட் வந்து அவரோட இடுப்பில் இருந்துகிட்ருக்கு. இப்படி தான் நின்றுட்டுருக்கீங்க. இப்போ எல்லாருமே இப்போ ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் ஒரு சோஃபாவில் உட்காந்துட்ருக்கீங்க. அவங்க எல்லோரும் ஒரு சைடில் அங்கங்கே அப்படியே உட்காந்துட்டு நிறைய கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க ஜின்னுக்கிட்ட. அதுக்கு எல்லாமே ஜின் வந்து அப்படியே சூப்பராக ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்களே ஒரு நிமிஷம் அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி ஜின்னு அப்படியே ரசிச்சுக்கிட்டு பார்த்துட்ருக்கீங்க. என்ன இவன், என்னை பற்றி இவனுக்கு தெரியவே தெரியாது, அப்படியே ஏனோ தானோ நடிச்சு விட்றானா, இல்லை என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் இவ்வளவும் பேசுகிறானான்னு தெரியலையே. என்ன அப்புறம் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த விஷயத்தெலாம் சொன்னியா? என்ன ஜின்? அதான் உனக்கு நிறைய கிஃப்ட்லாம் கொடுத்துருந்தானே, அது ஏதாவது சொல்லி தொல்லாடி ஏதாவது கேட்டுகிட்டே இருக்காளுங்க. ஆமாம் ஜின், அதெல்லாம் எதுக்கு அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு நான் சொல்லலை. மீரா அதெல்லாம் கேட்காத மீரா. என்னடி, என்ன கிஃப்ட்டு? எங்களுக்கெல்லாம் சொல்ல மாட்டியா? அதெல்லாம் அவரோட வீட்டிலே இருக்குடி. நான் என் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனேன்னா அதை பற்றி நான் ஏதாவது பார்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பேனா, அதனால தான் அவரோட வீட்டிலே இருக்குடி. அது மட்டும் இல்லாமல் அப்பாவுக்கு வர தெரியாதுல்ல மீரா, அதனாலேயும் கூட வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலடி. அதனால் என்ன, அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் இன்வைட் பண்ணுறி. விட மாட்டாங்க இவ வேறு. இல்லை அவங்க வீட்டுக்கு அப்புறம் தெரியும்ல மீரா, அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும் தானே இவ்வளவும் சீக்ரெட்டாக பண்ணியிருக்கோம். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா கிட்டே கூட நான் என்றைக்கா ஒரு நாள் சொல்லிடலாம் தான் இருக்கேன். என்ன புதுசாக ஏதோ துப்பாரி, ஒழுங்காக சீக்கிரம் முடிச்சுட்டு விடு, எனக்கு வர மீட்டிங் இருக்குது. மீரா அப்புறம் அவர் கிளம்ப சொல்லட்டுமா? மீட்டிங் வேறு இருக்குன்னு சொல்கிறாரே. என்னடி இவ்வளோ தூரம் வந்துட்டாரு, கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கலாம் எப்படி? ஃபன்னாக கொஞ்சம் உனக்காக ஒரு சாங் அவரை பாட சொல்லு, நீ அவருக்காக ஒரு சாங் பாடு, அப்படியே ஒரு ஃபன்னாக இருக்கணும்லடி. ஏதோ மோல் பண்ண மாதிரி, ஏதோ ஆக்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. கண்டுபிடிச்ச போகிறா ஜின் ப்ளீஸ். என்ன மீரா, என்னை பார்த்தா அவளை பொய்யா லவ் பண்ணுற மாதிரி தெரியுதான்னு? ஜின் சும்மா இருடி. ஏன் மீரா என்ன பண்ணும், இல்லைண்ணா உண்மையாகவே லவ் பண்ணுறான்னு சொல்கிறதுக்கு? அப்படிலாம் இல்லை ஜின், நம்புகிறேன். பட் இருந்தாலும்
இதோ பார் மீரா, என்னுடைய இவ என்னவள் என்னவள் அவள் புரியுதில்ல? நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், ரொம்ப. என்ன பண்ணப்போ? இல்லை, ஜஸ்ட் நீங்கள் ஏதோ விலகி இருக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு ஹக் கூட டைட்டாக பண்ண மாட்டேறீங்க, கிஸ் பண்ண மாட்டேறீங்க. ஜஸ்ட் நார்மல் தானே எங்கள் கொரியாவில். நீங்கள் எதுக்கு ரொம்ப ஏதோ விலகி இருக்கிற மாதிரி தெரியுதா? அதனால தான் கேட்டேன் ஜின், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் கேஷுவலாக இருங்க. நீ பண்ண அவளை ஹக் பண்ணி கிஸ் பண்ணா ஒத்துப்பியா? இல்லை, நீங்கள் எப்படி ஒத்துப்பியா? ஒத்துப்பீங்களாடி? ஒத்துப்போம் ஜின் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கோரஸாக சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜின் அப்படியே உங்கள் பக்கமாக அப்படி திருப்புறாரு. ஜின், என்ன பண்ணுறீங்க? இப்படி சும்மா இரு. இல்லை வேண்டாம், என்ன பண்ணுறீங்க ப்ளீஸ்? இதோ பாரு, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காளுங்க உன்னோட பர்மிஷனோட. இல்லை ப்ளீஸ் மிஸ்டர், ப்ளீஸ் வேண்டாம். இதோ பாரு, எனக்கு வழி தெரியல, எனக்கு மீட்டிங் இருக்குது, ஒரு மொத்தம் தானே, என்ன இப்போது? இல்லை சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஷனேட்டாக ஒரு கிஸ் கொடுத்துட்ருக்காரு. ஜின் ஜின் என்ன ஜின் வேணாம், போதும் போதும். இல்லை ஜின் ஜின் எல்லாம் பார்க்குறாளுங்க, விடுங்க விடுங்க ஜின் ஜின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அப்படியே பேஷனேட்டாக கிஸ் கொடுத்துட்ருக்காரு. அவர் உங்ககிட்டேருந்து வெளில வரணுன்னே தோணலை, ஏன்னா தெரில. ஜின் விடுங்க, போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஸ் இப்போ பிரேக் ஆகிருக்கும். இங்கே அப்படியே மீரா, மெர்லின், ஜாய் எல்லாருமே இப்போது உங்களை அப்படியே பார்த்துக்கிட்டு அதாண்டு போயிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காளுங்க. வாவ்ப்பா, சூப்பர், என்ன பேர் நீங்கள், ஆசம்பா, நல்லா இருங்க, ஜாலியாக இருங்க, இது உங்களோட டே. ஒயின் சாரிடி, நான் இனிமேல் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன்டி அப்படின்னு சொல்லி மீரா ரொம்ப அப்படியே சாரியாக ஃபீல் பண்ணி பேசிட்டு எல்லாருமே வெளில கிளம்பி போயிருப்பாங்க. இப்போ நீங்களும் ஜின்னும் தான் இருந்துகிட்ருப்பீங்க. ஜின், என்ன பண்ணுறீங்க? என்னடி, ஒரு கிஸ் தானே, அது உங்களுக்கு ஒரு கிஸ்ஸு, ஆனால் எனக்கு என்ன ஃபஸ்ட் கிஸ்ஸா? ஆமாம், அதான் தெரிஞ்சுது, ஒரு கிஸ்ஸு கூட அடிக்குதில்ல, இதில் வர ஃபியான்ஸ் இருக்குது, வெங்காயம் இருக்குன்னு வெளில வர சொல்லிக்காடி, இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு. இதோ பாருங்கள் மிஸ்டர், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு எப்படி கிஸ் அடிக்கணுன்றதெல்லாம் ட்ரைனிங்கில் சொல்லித்தரதில்ல, புரியுதில்ல? இந்த ஈர வெங்காயம்லாம் நல்லா தான் பேசுகிறேன். அப்புறம் எப்போ என் தம்பியை கூப்பிட்டு வர போகிற? ஐயோ, இது வரையா? இதோ பாருங்கள் மிஸ்டர், நான் ரொம்ப என்னடி என்ன பார்க்குறது? இல்லை, நான் கண்டுபிடிச்சி தரேன். ஆனால் என்ன ஆனால் வித்தின் 2 டேஸில் என் முன்னாடி என் தம்பி இல்லைன்னு வச்சுக்கேன், அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது. என்ன பண்ணுவீங்க? உன் வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறியா? இதுக்கப்புறம் தாண்டி நீ மாட்டுவ. முன்னாடியே சொல்லியிருந்தா கொஞ்சம் ஏதோ தெரியாமல் போய் சொல்லிட்டா அப்படின்னு நினச்சோம் உன் ஃப்ரெண்ட்ஸுங்க விட்டுருப்பாளுங்க. நீ இப்போ மட்டும் போய் சொன்னேன்னு வச்சுக்க, உண்மையை நான் அடிச்சிருவாளுங்க, பார்த்துக்கோ. மிஸ்டர் ஜின் மட்டும்தானே உங்கள் பேர்? ஜின் ப்ளீஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். என்ன சொன்னாலும் கேட்க வேணாம், நான் சொன்னதை மட்டும் கேளு. போ, என் தம்பியை கூப்பிட்டு வா. எங்கே இருக்கான்னு தெரிஞ்சால் நானே கூப்பிட்டு வந்துட்டு போகிறேன். எங்கே இருக்கானான்னு தெரியலையே. சரிங்க ஜின், நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். என்ன? வா. இல்லை, என்ன வாடி. என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை, ட்ரெஸ்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு. சேம் டைம் லிப்ஸ்டிக்லாம் கொஞ்சம் கலைஞ்சிருக்கு பாரு. ஐயோ, இங்கே பாரு. என்ன? ஒழுங்காக அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொன்னேன். இல்லை, நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஸ்ட்ராப்ஸ்லாம் தெரியுடி. இல்லை, தெரியுது. சரி, ஓகே. அப்புறம் லிப்ஸ்டிக்லாம் குறைஞ்சிருக்க, போய் கிளாஸை பார்த்து போட்டுக்கோ ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிருப்பார்.
நீங்கள் அப்படியே நின்றுட்டுருப்பீங்க. என்ன இவன் ஒரு முத்தம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரம். இல்லை நான் ஏன் இதை கேட்கவே இல்லை, மறந்துட்டணும். நானும் அதை ஃபீல் பண்ணல. இல்லை இல்லை நான் ஃபீல்லாம் பண்ணல. ஃபீல் பண்ணலவா, நீ ஃபீல் பண்ணல. அப்போதைக்கு விட்டால் போதும் தானே தோணுச்சு. இப்போ என்ன ஃபீல் பண்ணியிருக்கலாமான்னு தோணுது. ஏன் தோணுது? ஒயின் வேண்டாம், விழுந்துடாடி. ஏதோ பண்ணிட்டான் அவனை. வேண்டாம், அவன் தம்பியை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு விட்டு தொலைச்சி போகணும். இதுக்கப்புறம் அவள் ஜூசைலேருந்து வரமாட்டா. நம்ம எங்கேயோ சியோவில் தான் இருக்க போகிறோம். அவள் கிளம்பி போயிடுவா எப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க. என்ன பண்ணியிருப்பீங்க? வீட்டுக்கு போயிருப்பீங்க கிளம்பி. அப்பாடா, ஒரு வழியா ஒரு தொல்லை முடிஞ்சுது. இதுக்கப்புறம் அவள் என்ன கமிட்டடா, சிங்கிளா, வெங்காயமா, ஐயோ எதையும் கேட்க மாட்டா. எனக்கு ஒரு டார்ச்சர் தொலைஞ்சுது. யார் ஃபோனு? ஃபோன் எடுக்க எவ்வளோ நேரமா? யார்? என்ன யாருன்னு கூட தெரியலையா? ஜின் நீங்களா? எப்போ என் தம்பி வருவான்? ஐயோ, இவனுக்கு எப்படி என் நம்பர்லாம் கண்டுபிடிச்சிருப்பான். எப்படி கண்டுபிடிச்சிருப்பான். என்னடி இங்கே நான் பேசிகிட்ருக்கேன். இல்லை ஜின், கண்டிப்பாக 2 டேஸில். நாளைக்குள்ள. என்ன நாளைக்குள்ள? ஐயோ ஜின், என்ன ஜின் இப்படிலாம் பேசுகிறீங்க? அதான் 2 டேஸ் இருக்குல்ல, நாளைக்கு நாளன்னைக்கு 2 நாளில் நான் பார்த்து என்னன்னு. ப்ளீஸ் இந்த டைம் மட்டும் எனக்கு கொடுங்களேன். இந்த பாரு. இல்லை ஜின், ப்ளீஸ் சார். 2 டேஸில் என் தம்பி மட்டும் வரலன்னு வச்சுக்கேன், நான் உன் வீட்டுக்கு வருவேன். என் வீடு எப்படி உனக்கு தெரியும்? லூஸ். என்னடி என்ன? இல்லை ஜின், நீங்கள் என்ன பேசுனீங்கன்னு காது நல்லா கொடுத்து கேட்டேன். நம்பிட்டேன். என்ன பேசுகிறேன்னு காது கொடுத்து கேட்டியா, இல்லை இவனுக்கு எப்படி நம்ம வீடெலாம் தெரிய போகுதுன்னு நினச்சியாடி? ஐயோ, நம்ம மனசில் நினைக்கலாம் எப்படி இவனுக்கு தெரியுது? தெரியும்டி, நீ இதுதான் நினச்சிருப்பானே. சாங்வானில் தானே இருக்கு. தோ உன் வீட்டில் இருந்து ஒரு ஆப்போசிட்டில் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கா? உங்களுக்கு எப்படி தெரியும்? உன்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாச்சு. போச்சுடா, போச்சு. இவன் என்னமோ நினச்சேன். இவன் ரூடு கேரக்டர் இல்லை, கோல்டு இல்லை, சாஃப்டாக என்ன சொன்னாலும் கேட்குறான்னு நினச்சேன். என்னடி அங்கே கேட்குறதுக்கு பதில் சொல்லு. என்ன ஜென்னு கேட்டீங்க? இதோ பாரு, என் தம்பி வரலன்னு வச்சுக்கேன், நான் உன் வீட்டுக்கு வந்துடுவேன். புருஷன் வர சொல்லிட்டேன். புருஷன் என்ன மாதிரி பண்ணுவான், என்னென்னலாம் பண்ணுவான்னு தெரியும்ல. உன் வீட்டுக்கு வந்து உன் வீட்டில் அவனுக்கு அப்பா மட்டும்தான் இருக்காங்களாமே. சொல்கிறேன், இந்த மாதிரி என் பொண்டாட்டி என்னை விட்டுட்டு வந்துட்டா, என்கிட்ட சண்டை போட்டு வந்துட்டா. என்னது? ஆமாண்டி, நீ என் பொண்டாட்டி தானே? ஐயோ இல்லை, பொண்டாட்டி. என் தம்பியை நீ தேடி கொடுக்கலன்னு வச்சுக்கோயேன். நான் தான் சொல்கிறேனேங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப கெஞ்சுறீங்க. அவர் கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டுறாரு. இதோ பாருடி, 2 டேஸ் டைம், அதுக்கப்புறம் உன் வீட்டுக்குள்ளே வருவேன். வீட்டுக்குள்ளே வந்து புருஷன் என்ன பண்ணுவான்னு தெரியும்ல. இன்றைக்கி லிப் லாக் மட்டும்தான் நடந்துச்சு. நல்லா இருந்தது, ரொம்ப பெட்டராக இருந்ததுடி. லிப்ஸ் கூட ஸ்ட்ரக்சர்லாம் கொஞ்சம் பார்த்தேன். அப்புறம் உன் மேலே பாய கூட செய்வேன், புரியுதா? ஐயோ ஜின், என்ன இப்படிலாம் தப்பாக பேசுகிறீங்க? நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், நீங்களாம் இப்படி பேசக்கூடாது ஜின். நான் நீங்கள் சொல்கிற மாதிரியே 2 டேஸில் உங்கள் தம்பியை நான் கண்டுபிடிச்சி கொடுத்துட்றேன்னு. கண்டுபிடிக்கலனா இந்த ஜின் என்ன பண்ணுவான்னு உனக்கு தெரியாதுல்ல. அப்போ வந்து காமிக்கிறேன். ஜின் இல்லை, உங்கள் தம்பி உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார். கடவுளே, நான் கட் பண்ணுறேன் ஜின், கட் பண்ணிடுறேன். இப்போ கட் பண்ணுடி. 2 டேஸில் மட்டும் என் தம்பியை வரலன்னு வச்சுக்கேன், ஒயின் நான் அந்தளவுக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் போகவும் செய்வேன், புரியுதா? கடைசியாக என் தம்பி அவன் கூட தான் இருந்தான். நீ எதுவும் நடக்கலை, அவன் யாருன்னே தெரிலன்னு சொல்லிகிட்ருக்கே தவிர உன் மேலே எனக்கு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குடி. விசாரித்தேன், உன் மேலே இப்போ வரைக்கும் எதுவும் தப்பாக எவனும் சொல்லலை. அதனால் மட்டும்தான் உன்கிட்ட ரொம்ப சாஃப்டாக ட்ரீட் பண்ணிகிட்ருக்கேன், புரியுதுல்ல?
அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஓவராக பண்ணாத. சீக்கிரம் என் தம்பியோட வா. ஏப்பா என்ன இவன் அப்பப்போ ஏதோ அண்ணியன் மாதிரி பண்ணிகிட்ருக்கான். என்ன வைன் கேட்டுச்சல்ல? கேட்டுச்சு சார். நீங்கள் இருந்தாலும் ஓவராக பண்ணுறீங்க. நான் உங்கள் தம்பியை தேடி கொடுத்துட்டு நான் அப்புறம் பேசுகிறேன் சார், பேசுகிறேன். அப்புறம் பேசு, இப்போ நான் சொன்னதை கேளு போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜின்னு வச்சுருப்பாரு. நீங்கள் ஃபோன் அப்படியே தூக்கி அப்படியே பெட்டில் அடிக்கிறீங்க. அது அப்படியே ஜம்ப் ஆகிட்டு அப்படியே கிடக்கு. என்ன நினச்சிட்ருக்கான்? என்ன பைத்தியக்காரன் நினச்சிட்ருக்கானா? எங்கே போய் தொலைச்சான்னு தெரில. அந்த பரதேசி மட்டும் என் கையில் கிடைக்கட்டும். ஜிமின் அந்த ஜிமின் பையன் மட்டும் என் கையில் கிடைக்கட்டும். அப்படியே அவன் காதை பிடிச்சி திருவி அப்படியே காதை தனியாக எடுத்துறேன். எங்கே இருப்பான்? என்கிட்ட க்ளூ கூட இல்லையே எதுவுமே. எங்கே இருப்பான்? ஒரு கன்றாவே தெரில. இவனுங்களுக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு தெரில. இவனை பார்த்தா அவன் எதுக்கு ஓடுறானோ தெரில. நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மண்டையை குழப்பிக்கிட்டே இருக்கீங்க. லாஸ்ட்டாக அவன் ஏதோ பேசிகிட்டு இருந்த மாதிரி ஞாபகம் இருக்கு. ஷியாகோ ஜாங்கோ எங்கேயோ ஒரு ஏரியா சொன்ன மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் நான் வேறு ஏதோ பயங்கர ஸ்டேஜில் இருந்தேன். அப்போது ஏதோ பிஜி ஏதோ ஒரு பிஜியில் தான் அப்போ இருக்கான். அவன் பிஜியில் தான் ஏதோ சொல்லிகிட்டு இருந்த மாதிரி இருந்ததில்ல. சியாகோவா இல்லை ஜங்கோவா அங்கே இருக்கானா? இந்த 2 ஊரில் தான் கண்டிப்பாக இருக்கணும். இல்லை கண்டிப்பாக இவன் பெரிய ஆளாக இருக்கான். ஏதோ ஒரு பெரிய பிஜி அந்த மாதிரி தான் கண்டிப்பாக இருக்கும். இந்த 2 ஏரியாவில் பார்த்தனா பிடிச்சிட்டு வாடா ஜிம்னு, நீ மட்டும் என் கையில் கடை பாடுற. அவனை தக்காளி புளியிற மாதிரி புழிஞ்சிடறேன். இல்லை லெமன் புளியிற மாதிரி புழிஞ்சு எடுத்துறேன். அதனால் உன் அண்ணன்கிட்ட மாட்டி நான் முழிக்கிறேன். எங்கடா இருக்க நீ கொடுத்த ஒரு ட்ரிங்கை குடிச்சிட்டு அவ்வளோதான் என் வாழ்க்கை போயிட்டுருக்குங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் புலம்பிகிட்டே இருக்கீங்க. உங்களோட ஆண்டி ஒருத்தவங்க பீச்சில் இருந்துகிட்ருக்காங்க. இப்போ அவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணி நீங்கள் விசாரிச்சிட்ருக்கீங்க. என்னடி திடீர்னு ஃபோன் பண்ணுறக்க? இப்போ உன் அப்பனை மாய்க்க மாட்டேனா? ஆண்டி உன்னால் ஒரு காரியம் ஆகணும். என்ன சொல்லு, ஏதோ பம்புற? இல்லை நீ மென்ஸ் பிஜியில் ஒர்க் பண்ணுறியா இல்லை கேர்ள்ஸ் பிஜியில் ஒர்க் பண்ணுறியா? தெரிஞ்சுக்கணுமே, சொல்ல. என்ன எளியாமல் நம்ம போயுது? ஐயோ இவ வேறு. ஆண்டி இல்லை, நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்ல. நீ சொல்லி முதல்ல. ஆண்டி நான் ஒரு பிரச்சனை இருக்கேன். நீ மட்டும் இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சனா நீ என் அப்பாவை அப்படியே கையோடு கூப்பிட்டு போயிடு. நான் சின்ன வயசில் அழுத மாதிரிலாம் நீ அப்பாவை கல்யாணம் பண்ணிக்காத, நீ ராட்சசி பேய் அது மாதிரி எதுவும் திட்டவே மாட்டேன். நீ அப்பாவை எடுத்துக்கோ. இதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ண ஆண்டி. என்ன இப்போ அப்பனை கொடுக்குறேன்னா நான் என்ன பண்ணுறது? வேண்டாம், நான் எப்படியே இருந்துடுறேன். அப்பனை அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும் போதும்னு தோணுது இப்போலாம். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேணாடாப்பா, எப்போ பாரு உன்னை பற்றியே பேசிகிட்டு இருப்பான். தேவையில்லை, நான் மட்டும் தூரத்துலேருந்து 4 தடவை ஃபோன் பண்ணேன்னா பேசினேன்னா அதோடு இருந்துக்கிறேன். உனக்கு என்ன வேணும் சொல்லு, செஞ்சு தொலைகிறேன். ஆண்டி செஞ்சு தொலைகிறேன்னு சொல்லிட்டேன். சரி ஆண்டி, ஜிம்முன்ற பேரில் உங்கள் சர்க்கிளில் ஏதாவது ஒரு பிஜியில் கண்டிப்பாக இருப்பான். அவன் எங்கே இருக்கான்னு மட்டும் எனக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துரு. என்னடி, நான் மென்ஸ் பிஜியில் தான் இருக்கேன். அவன் அந்த நேமில் யாரும் அங்கே இருக்கிற மாதிரி தெரியல ஆண்டி. அவன் வேணும். 2 டேஸில் மட்டும் அவன் நான் கிடைக்கல. நான் கைமா தான் இங்கே, கொஞ்சம் என்னென்னு பார்த்து பண்ணு. நான் வேறு ஒரு டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப புலம்பிருப்பீங்க. உங்கள் ஆண்டிக்கு உங்கள் மேலே ரொம்ப பாசம். பட் உங்களுக்கு தான் அந்த ஆண்டி மேலே கொஞ்சம் வெறுப்பாக இருந்திருக்கும். ஏன்னா அவங்கள தான் வந்து செகண்ட் ஒய்ஃபாக உங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான் இருந்திருப்பாங்க. பட் நீங்கள் விழுந்து புரண்டு அங்கே நிறைய பேர்கிட்ட கத்தி அலப்பற பண்ணிவிட்டு இவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது, இவங்க பேய் என்னை கொன்னுடுவாங்க அது இதுன்னு சொல்லி நீங்கள் டார்ச்சர் பண்ணிருப்பீங்க. அப்புறம் அவங்க வந்து உங்களை தனியாக வந்து மீட் பண்ணுறது, உங்ககிட்ட பேசுகிறது, உங்களை நல்லா பார்த்துக்கிறது, உங்ககிட்ட நல்லா பழகியிருப்பாங்க. அப்பப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு இப்போ வரைக்குமே ஒரு சின்னதாக வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும். எங்கே பிரித்து கூப்பிட்டு போயிடுவாங்க அப்பா கிட்டே இருந்து அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் இருந்திருக்கும். இப்போது அப்படி தான். அன்றைக்கி டேவும் கிராஸ் ஆகிருக்கும், அடுத்த நாளும் கிராஸ் ஆகிருக்கும். அங்கே ஜின்கிட்டேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இருந்திருக்காது. இங்கே உங்கள் ஆண்டியுமே தேடி பார்த்துருப்பாங்க. அப்படி ஒரு பையன் இங்கே யாருமே இல்லை அப்படின்ட்டுருப்பாங்க. ஐயோ இன்றைக்கி ஈவினிங்குள்ளே தேடி கொடுக்கலனா அவன் வேறு வீட்டுக்கு வருவான்னா, புருஷனாக வருவான்னு சொன்னான். நான் என்ன பண்ணுவேன்?
இந்த ஃபோனு வேறு. ஐயோ, ஃபோன் பண்ணுறான். அவனுக்கு ஆயுசு கெட்டி போல். ஃபோன் பண்ணுறான் பாரு, கரெக்டாக அவனை பற்றி பேசும்போதே பண்ணுறான். ஃபோன் எடுக்கலாம் வேறு திட்டுவான். கட் ஆகிடுச்சே. ஐயோ, ரிங்கில் எடுக்கலன்னா வேறு திட்டுவானே. திரும்ப பண்ணுறான். ஹலோ, என்னடி திமிரு ஏறிடுச்சா? ஆ ஆ இல்லை ஜின், நீங்கள் ஃபோன் பண்ணிங்களா? அதனால தான் ஆஃபீஸில் இருக்கேன், வெளில வந்து பேசலான்னு சொல்லிவிட்டு வெளில வந்தேன். அதுக்காட்டி கட் ஆகிடுச்சு. அதனால தான் நான் திரும்ப பண்ணலான்னு எடுத்தேன். அதுக்காட்டி நான் பண்ணிட்டேன். அதானே சொல்ல வர? ஆமாம் ஜின், அதே தான். உன் ஆஃபீஸ்க்கு வெளில தான் இருக்கேன், ஆனால் நீ ஆஃபீஸில் இல்லையே. கண்டுபிடிச்சிட்டேன் ஜின், நான் கொஞ்சம் வெளில வந்திருக்கேனே. இல்லையே, நீ ஆஃபீஸில் தான் இருக்கியே. அதையும் கண்டுபிடிச்சிட்டான். எப்படி தெரியும் உங்களுக்கு? நான் காலைல ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தேனே. ஓ, இந்த வேலைலாம் பண்ணுறியா அப்போ நீ? ஜின், இது வந்துடுறேங்களேன். நான் கொஞ்சம் உள்ளே இருக்கேன், கொஞ்சம் வேலையாக வேறு இருந்தேண்ணா. ஒரு மெயில் போட்டு வந்துடுறேன், உன் கூடவே வந்துடுறேன். என்ன? சீக்கிரம் வா. ஐயோ, இவன் தம்பியை கொடுக்கலனா இப்போ என்னை பிச்சு தின்னுடுவான். நான் என்ன பண்ணுறது? என்ன பண்ண போகிறோம்? ஏன்? ஐயோ, இதா பண்ணடி. இல்லை, பேக்கெட் வழியாக போயிடுறதா நல்லது. இல்லைன்னா இவ கூட்டு போய் என்ன பண்ணுவோன்னு தெரியாது. நம்ம வீட்டுக்கே கூட்டு போய் அப்பா கிட்ட மாட்டுக்கும். மாட்டவே கூடாது. போய் பேக்கெட் வழி எகிரி குடிச்சிட்டு போயிடுறி. பரவாயில்ல, அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, அவங்கிட்ட மாட்டினா அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேக்கெட் வழியாக ஏறி குதிச்சுட்டு போகிறீங்க. எங்கே ஜின்? இல்லை, ஜஸ்ட் நான் தெரியும். இந்த கேடி பில்லா கில்லாடி ரங்காவுக்கு நீ ஆப்பு கொடுக்குறவன் நல்லா தெரியும். அதனால தான் இங்கே வந்து நின்ட்டேன். வா ஜின். இல்லை, வாடி வா. ஜின், இல்லை, நான் ஹேண்ட்பேக் உள்ளே வச்சுருக்கேன், எடுத்துரு. பரவாயில்ல, ஹேண்ட்பேக்லாம் எதுவும் தேவையில்ல. ஹேண்ட்பேக்கில் என்ன வச்சுருக்க போகிற? ஒரு காஸ்ட்லியான திங்ஸ் அதில் இருக்குது ஜின். இல்லை, வா. இல்லை ஜின், ஹேண்ட்பேக்கில் தான் அந்த க்ளூ இருக்குது. என்னடி டிசைனாக? காரில் ஏறியா? இல்லை ஜின், இல்லை, நீ ஹேண்ட்பேக்கே எடுத்துகிட்டு வரலன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கு மரியாதையாக காரில் ஏறிடு. இல்லை, தரன்னு பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருவீங்களா ஜின்? நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? அப்படியே காரில் தூக்கி போட்டு உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் ஜின், இல்லை, நானாக காரில் ஏறி வந்துடுறேன் ஜின், ப்ளீஸ். ஏறு ஜின். இல்லை, ஏறுடி ப்ளீஸ். ஏறியா? இல்லை, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காரில் ஏறி அப்படியே ஒன்றுமே பேசாமல் அப்படியே சைலண்ட்டாக வரீங்க. என்னடி தோண ஏதாவது பேசிகிட்டே இருப்ப? வாய் திறந்து பேசுப்போ. ஜின், இல்லை, நீ மட்டும் போ. என் தம்பி எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல ஜின். ஏன் இப்படி பண்ணுறீங்க? எனக்கு சுத்தமாக தெரியல. அவள் வந்தான் என்ன, எனக்கு உண்மையாக தெரியல ஜின், ப்ளீஸ். இதை பாரு, உனக்கு தெரியாமல் எப்படி ஒரே ரூமில் உங்ககிட்ட இன்னும் ஓப்பனாக பேசணும்னு நினைக்கிறேன். இப்போது இதை பாருங்கள், எனக்கு அவன் ஒரு ட்ரிங்க் ஆஃபர் பண்ணான். அதுவும் கூல் ட்ரிங்க் தான் நினச்சேன், நான் குடித்தேன். அது சாஃப்ட் ட்ரிங்க் நினச்சேன்னு நான் குடித்தேன். எனக்கு தெரியாது அது ஆல்கஹால் ஏதாவது கலந்துட்டானா, இல்லை எதையாவது மிக்ஸ் பண்ணி கொடுத்தானான்னு கூட எனக்கு தெரியாது. ப்ராமிஸ் உண்மையாக பிங்கி ப்ராமிஸ் ஜின். தெரியாது. ரூமுக்கு வந்தான், இல்லை ரூம் கூப்பிட்டு வந்தானான்னு கூட எனக்கு தெரியல. நான் நல்லா தூங்கிட்டேன். காலைல எழுந்திரிச்சு பார்த்தா அவன் இருந்தான். நான் பில் பே பண்ணிவிட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டான். என்னோடய ட்ரெஸ்லாம் எதுவும் அட்ஜஸ்ட் ஆகிடு கூட கிடையாது, கவராக தான் இருந்தேன். புரிஞ்சுக்கோங்க. புரியும்னு நினைக்கிறேன். எதுக்கு அவன் ஹெல்ப் பண்ணான்னு தெரில. எதுக்கு நீ இப்படி மூடியாக இருக்க? ரொம்ப எனக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுற மாதிரியே வந்து பேசிகிட்டு இருந்தான் ஜின், அவ்வளோதான். என்ன ஹெல்ப் பண்ணுற மாதிரியா? ஆமாம், எனக்கு ஏதோ உன் மூடை நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்போல்லாம் சொல்லி எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக பேச ட்ரை பண்ணான். நான் தான் கொஞ்சம் கடுன்னு நான் திட்டிகிட்டே இருந்தேன். இப்படி நீங்கள் பேசிகிட்டே இருப்பீங்களா? அவர் எங்கே போகிறாரு, என்ன பண்ணுறாரு அப்படின்றதே நீங்கள் கவனிச்சிருக்கவே மாட்டீங்க.
பார்த்தா உங்கள் அப்பாவுடைய ஹோட்டலுக்கு அப்போசிட்டில் நின்றுட்டுருக்கும் காரு. ஜின் என்ன பண்ணுறீங்க? ப்ளீஸ் அப்பா கிட்டலாம் இது வேண்டாம். என்னடி நீ போய் சொல்கிறேன், எனக்கு அப்பாட்டமாக தெரியுது, எப்படி நம்ப சொல்கிற? ஜின் ப்ளீஸ் விளையாடாதீங்க, நான் எப்படி இந்த விஷயத்தெலாம் போய் சொல்லுவேன், நம்புங்க. இறங்கு. இல்லை இறங்கு. வேணாம் ஜின், இறங்குடி. அப்பாவுக்கு தெரிஞ்சால் பிரச்சனையாயிடும் ஜின், ப்ளீஸ் வேண்டாம். வா. இல்லை வேண்டாம் ஜின், பேக்கில் போகாடி, வாங்க. வேண்டாம் ப்ளீஸ், அப்பாவுக்கு தெரிஞ்சால் திட்டுவாங்க. நான் இவ்வளோ நாள் ஏன் சொல்லலாது இதுன்னு ஒரு மாதிரி திட்டுவாங்க ஜின், வேண்டாம். வரியா இல்லை? ஜின் வேண்டாம், வாடி அப்படின்னு சொல்லி உங்கள் இடுப்பில் இறுக்கி அணைச்ச மாதிரி பிடிச்சி இழுத்துக்கிட்டு உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப ஒரு கப்புள் மாதிரி இப்போ கூப்பிட்டு போகிறாரு. ஜின் வேண்டாம் ப்ளீஸ், வேண்டாம் வேண்டாம் ஜின், வேண்டாம் ஜின், என்ன பண்ணுறீங்க? என்னடி கோவம் வருதா? எனக்கு அது மாதிரி தாண்டி கோவம் வருது. என் தம்பியை 2 days கண்டுபிடிச்சி தரேன்னு சொன்னியா இல்லையா? சொன்னேன், நான் தான் சொல்கிறேனே, நான் தான் என்னோடய சுச்சுவேஷன் சொல்கிறேன்ல, உங்களுக்கு ஏன் புரியல? இதுதான் உண்மை. நானும் அவங்க கூட வந்து உங்கள் தம்பிக்காக நான் லீவ் போட்டு தேடுறேன். ஏண்டி என்கிட்ட இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸோட உனக்கு நான் அதிகமான எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன்ற உனக்கு தெரிஞ்சது தாண்டி நான் கேட்குறேன். அதனால தான் உன்னை பிடிச்சி தொங்கிட்டுருக்கேன். உனக்கு புருஷனாலும் நடிச்சிட்ருக்கேன். இல்லைன்னா என்ன, உனக்கு புருஷனாக நடிக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தாடி? ஓ கடவுளே, ப்ளீஸ் வாங்க, எதுவாக இருந்தாலும் காலைல பேசிக்கலாம். ப்ளீஸ் வாங்க. அப்பா பார்த்துட்டானா அவ்வளோதான் பிரச்சனை. ப்ளீஸ் வந்துடுங்க ப்ளீஸ். இந்த பாரு ப்ளீஸ் ஜின் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவரோட சீக்ஸை பிடிச்சிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு அப்படியே ப்ளீஸ்ன்னு கொஞ்சம் பவ் பண்ணுற மாதிரி ரொம்ப க்யூட்டாக ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருக்கீங்களா? அப்படியே ஒரு மாதிரி ஒரு விழுந்துட்டார். க்யூட்டாக பண்ணுறதுமே அப்படியே உங்களை கூப்பிட்டு வந்திருப்பார். என்னடி என்ன? ப்ளீஸ் ஜின் ப்ளீஸ் என்னடி பண்ணுற? நீ ப்ளீஸ்ண்ணா அப்படி இறங்கிடுவாங்களா? அவர் இன்னும் உங்கள் இடுப்பை விடவே இல்லை, உங்கள் இடுப்பை பிடிச்சிட்டு தான் இருந்துகிட்ருக்காரு. நீங்கள் அவர் கண்ணத்தை பிடிச்சிட்டு தான் இருக்கீங்க. அப்படியே திரும்பினாப்பில் அவரோட ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க. அவர் இடுப்பை அப்படியே சுற்றி கிராப் பண்ணி பிடிச்சிட்ருக்கிற மாதிரி இருக்குது. ஜின் நான் திரும்ப சொல்கிறேன், வாங்க போய் தேடலாம். அந்த ரூமில் ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஏதாவது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எனக்கு தெரில, நான் என்னோடய ஹேண்ட்பேக் மட்டும் எடுத்துகிட்டு நான் மாட்ட வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த ரூமில் என்ன இருந்துச்சு எது இருந்துச்சு நான் எதுவும் செக் பண்ணல. வாங்க போய் செக் பண்ணலாம், தேடலாம். இல்லை வேறு வழி இருந்தால் தான் பார்க்கலாம். துப்பாரடி என்ன பண்ணுறீங்க? விடுங்க. துப்பாரி அங்கே எதுவும் க்ளூ மட்டும் கிடைக்கலன்னு வச்சுக்கேன், அப்புறம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே இறுக்கி அணைச்ச மாதிரி உங்களை அப்படியே ஒரு 2 inches அப்படியே மேலே தூக்கியிருப்பார். உங்கள் பாதம் வந்து கீழே படவே இல்லை. அப்படியே மேலே தூக்குன மாதிரி உங்கள் இடுப்போடு அணைச்சி மேலே தூக்குன மாதிரி அவரோட ஃபேஸ் வச்ச மாதிரி உங்களை தூக்கிட்டே சொல்லிகிட்ருக்காரு. ஜின் என்ன பண்ணுறீங்க? கீழே விடுங்க, யாரோ பார்த்தா என்ன பண்ணுவாங்க, கீழே விடுங்க ப்ளீஸ் விடுங்க. இதோ பாரு, அங்கே எதுவும் க்ளூ இல்லைன்னு வச்சுக்கேன், உன்னை என்ன வேணாலும் பண்ணுவேன் பார்த்துக்கோ. நான் ஒன்றும் அந்தளவுக்கு நல்லவன் கிடையாது, நானும் மோசமானவன் தான், பார்த்துக்கோ. ஜின் பரவாயில்ல, கீழே விடுங்க, தயவு செஞ்சு விடுங்க, யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க, கீழே விடுங்க. விட்டுறேன் அப்படின்னு சொல்லி கீழே இறக்கி விட்டுருப்பாரா. உங்களுடைய பிரெஸ்ட் வந்து அவரோட செஸ்ட் மேலே அப்படியே உரசிக்கிட்டே கீழே போயிருக்கும். உங்களுக்கு ஒரு மாதிரி அப்படியே ஃபீல் ஆகிருக்கும். ஓகேடா காய்ஸ், இந்த பார்ட் அப்படிங்க முடியட்டும். அப்புறம்டா காய்ஸ், பார்ட் 2 வந்து கொஞ்சம் டிலே ஆகும். பர்சனல் கமிட்மெண்ட் என்னால் தவிர்க்க முடியல. திடீர்னு பிளான்லாம் கிடையாது, இதே சொல்லிகிட்டு இருந்தாங்க, நான் வேண்டான்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போது நானும் போகிற மாதிரி தான் இருக்குது. சரி, அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோஸ் கொடுக்குறேன்டா. ஏன்னா நான் இதுலேயுமே பெண்டிங் வச்சுருக்கேன், வாய்ஸ் ஓவர் பண்ணி பெண்டிங் வச்சுருக்கேன். ஜிமினோட எஃப்எஃப்க்குமே பாதி வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் அவங்க டைம் எடுத்து நான் பண்ண முடிஞ்சேன்னா பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ போட்டுடுறேன்டா. யாரோ தப்பாக எடுத்துக்காதீங்க. நிறைய பேர் ஜிமினோட எஃப்எஃப்க்கும் மிட் ஆஃப் தி ஐடலுக்குமே வந்து ரெக்வஸ்ட் கேட்டுட்ருக்கீங்க, போடுங்க, அது ஏன் பெண்டிங் வச்சுட்டே இருக்கீங்க, ரெகுலராக ஏன் போட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தெரியல, நான் போட்டுறேன்டா. ஏன்னா அது வியூஸ் வரமாட்டேங்குதுன்னு கிடையாது, நீங்கள் அதுக்கான நீங்கள் போடுங்கன்னு சொல்கிறவங்களாம் வந்து அதில் எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. அதுதான் விஷயம். அதனால தான் நான் அதை கண்டினியூஸாக நான் போடாததுக்கு ரீசன் என்னென்னா, நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் இல்லை
இல்லை போல், அதை கேட்க ஆசை இல்லை போல் அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் நான் தயங்கி நான் பொறுமையாக போட்டுட்ருக்கேன். டைம்ஸ் எனக்கும் அந்த மூடு வர மாட்டேன்ட்டுது. அந்த மூட் செட் பண்ணி தான் நான் எல்லாத்துக்குமே வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அப்படி தான் ஸ்டோரி லைனுமே நான் செலக்ட் பண்ணுவேன் நான் வச்சுருக்கிற ஸ்டோரி லைனில். சரி ஓகேடா, சீக்கிரமே முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுக்குறேன். ஜிம்னோட எஃப்எஃப்க்கு பாதி பெண்டிங் பண்ணி வச்சுருக்கேன், வாய்ஸ் ஓவர் பண்ணி வச்சுருக்கேன். டைம் மிட் ஆஃப் தி ஐடலுக்குமே பாதி பெண்டிங்கில் வச்சுருக்கேன். இதுக்கு பாதி பெண்டிங்கில் வச்சுருக்கேன். நான் தான் சொன்னேன், மூடு வரும்போது பாதி நான் பண்ணி வைப்பேன். அப்படி தான். ஓகேடா காய்ஸ், பாய். நான் ரிட்டன் வரும்போது உங்களுக்கு எதாவது வாங்கிட்டு வரேன்டா.